بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்தில் மனிதநேயத்தின் மறுபெயர் இஸ்லாம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலில் மனிதநேயம் என்றால் என்ன, அந்த மனிதநேயத்தின் மறுபெயராக இஸ்லாம் எவ்வாறு திகழ்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள், இந்த நாட்டின் பிரிவினைவாதிகள், ஒன்றுபட்ட இந்த தேசத்தினுடைய அனைத்து மாண்புகளுக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள், மனித குலத்திற்கு பகிரங்க எதிரிகளாக இருக்கும் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் தவறான அபாண்டமான பிரச்சாரங்களின் காரணமாக, தொலைக்காட்சிகளில் வெளிவரும் ஊடக சித்தரிப்புகளின் காரணமாக, நாடகங்கள் மற்றும் குறும்படங்கள் போல சினிமா தியேட்டர்களில் வெளிவரக்கூடிய சின்னத்திரை வெள்ளித்திரைகள் மூலமாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து மக்களிடத்தில் விதைக்கப்பட்ட காரணத்தினால் முஸ்லிம்களை பற்றிய தவறான அபிப்பிராயம் மக்கள் மனதிலே பதிந்திருக்கிறது. இந்த முஸ்லிம்களுடைய தியாகங்கள், இவர்களுடைய தேச சுதந்திரத்திற்கான போராட்டங்கள், இவை அனைத்திற்கும் அடிப்படை அஸ்திவாரமாக இருப்பது இஸ்லாம் தான் என்பதையும், அப்படிப்பட்ட இஸ்லாம் ஓர் இறை கொள்கையை சொல்லித் தருகின்ற ஒரு மார்க்கமாக இருந்தாலும், மனித குலத்தினுடைய பாதுகாவலாக ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்கின்ற மனித நேயத்தினுடைய மறுபெயராக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதநேயம் குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் பேச வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், நம் நாட்டிலே மனிதநேய பணிகளெல்லாம் மண்ணுக்கு அடியிலே போட்டு புதைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால், ஏதோ வாயளவில் மனிதநேயத்தை பற்றி பேசுபவர்கள் இந்த பொருளாதார மாயையில் வீழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், ஒரு சகோதரனுக்கு பாதிப்பு என்று சொன்னால் உடனடியாக களமிறங்காத காட்டுமிராண்டிகளாக, மக்கள் கல்லஞ்சக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால், மனித நேயத்தின் அவசியத்தை இந்த சமுதாயம் உணர்ந்தாக வேண்டியிருக்கிறது. எந்த அளவிற்கு மனிதநேயம் காட்ட வேண்டிய இந்த சமுதாயம் மிருகத்தனமாக நடக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பல சந்தர்ப்பங்களிலே உதவி செய்ய வேண்டும். அதில் உச்சபட்சமான உதவி என்னவென்று சொன்னால், ஒருவன் ஆபத்திலே தள்ளப்பட்டிருக்கிறான், அவசர விபத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அவனை உடனடியாக அவனுக்கு கை கொடுத்து அவனை ஆஸ்பத்திரியிலே கரை சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனுஷன்ட்டு இருக்கிறது. ஆனால் அது இவனெல்லாம் முடியாது, அடிபட்டு கிடக்கிறவனை தூக்கிட்டு போய் வண்டியை பிடிச்சி ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் என்பதால் அரசாங்கமே ஒரு எளிய வழிமுறை வைத்திருக்கிறது. நீ செலவு பண்ணி வண்டியில் தூக்கிட்டு போக வேண்டிய தேவையில்லை, ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக வேண்டி உன் வேலை வெட்டியெல்லாம் தொலைக்க வேண்டிய தேவை கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் அடி, 108க்கு அடி, ஒரு வண்டி வரும், நாங்கள் சேவை செய்து கொள்கிறோம் என்று அவசர ஆம்புலன்ஸ் சேவைகளை அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள்.
அந்த அரசாங்கம் தந்த புள்ளி விவரம் என்னவென்று சொன்னால், ஒரு 3 மாதத்தில் தமிழக அளவில் நடைபெற்ற பல நூற்றுக்கணக்கான விபத்துகளின் பட்டியல் தனியாக இருக்குது. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 100க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடக்குது. அந்த சென்னையில் 3 மாதத்தில் அவசர விபத்துகளின் காரணமாக ஆம்புலன்ஸை உடனடியாக தொடர்பு கொண்டவர்களுடைய பட்டியலை அரசாங்கம் தருகிறது. மொத்தத்தில் 33 பேர் தந்திருக்கிறாங்க. இது 90 நாளில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட விபத்துகளுக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நேரடி ஆஸ்பத்திரிக்கு போனார்களோ அல்லது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு துடிதுடித்து இறந்தார்களோ தெரியல. அதில் மொத்தமே 33 பேர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான், ஆம்புலன்ஸு கூப்பிட்டுருக்கிறான். அதுவும் இவனுக்கு என்ன அடிச்சு அடியில் எடுத்துருவாங்க, பெரிய செலவு கிடையாது, ஏரியாவை சொல்லுன்னு ஓடி வந்துடுவாங்க. இதற்கு மொத்தமே 3 மாதத்தில் 33 பேர் தான் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதநேயத்துடைய லட்சணம் தெரியுதா? இந்த நிலைமையில் தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதன் மீது நேசத்தை வைத்திருக்கிற லட்சணத்தை பார்க்குறோம். அப்போ மனிதநேயம்னா என்ன? ஒருத்தன் இன்னொருவனுக்கு உதவி செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணமே இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் மனிதநேயம். இப்போ நம்ம சமுதாயத்தில் ஒருவனுக்காக இன்னொருத்தன் உதவி செய்ய வருவான், என்ன காரணமாக இருக்கும்? நம்ம ஏரியாக்காரனாக இருப்பான் என்பதால் வருவான், அல்லது பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறான் என்ற காரணத்திற்காக வருவான், அல்லது இவன் நம்ம ஜாதியை சார்ந்தவன் என்பதற்காக வருவான். சில பேர் உதவி செய்வார்கள், எதற்கு? இவன் நம்மளுடைய அந்த காலனியில் குடியிருக்கிறாரு என்று செய்வார்கள். சிலர் உதவி செய்வார்கள், இவன் என்கிட்ட வேலை பார்க்குறான் என்பதற்காக செய்வார்கள். சிலர் உதவி செய்வார்கள், இது என்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக. சிலர் உதவி செய்வார்கள், என் மதத்துக்காரனாக இருக்கிறான் என்பதற்காக. சிலர் உதவி செய்வார்கள், என் மொழியை பேசக்கூடியவன் இருக்கின்றான் என்கிற மொழி ரீதியான காரணத்திற்காக. சிலர் இருப்பான், என் மாநிலத்துக்காரன், தமிழ்நாட்டுக்காரன் அல்லது கேரளாக்காரன் அல்லது கன்னடத்துக்காரன் சொல்லி வெளிநாட்டில் உதவி பண்ணுவான். சில பேர் என் நாட்டுக்காரன் உதவி பண்ணுவான், இவன் சிங்களத்துக்காரன் நான் உதவி செய்வேன், அல்லது இவன் இந்தியாக்காரன் நான் உதவி செய்வேன்னு செய்வான். அப்போ நாட்டிற்காக, ஒரு மாநிலத்திற்காக, ஒரு மொழிக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு ஜாதிக்காக, ஒரு நிறத்திற்காக, தன்னுடைய பக்கத்தில் குடியிருக்கிறான் என்ற காரணத்திற்கெல்லாம் உதவி செய்கிறான்னா இதெல்லாம் காரண காரியத்தோடு செய்கிற உதவி. இதான் மனிதநேயமா? இதெல்லாம் மனிதநேயம் கிடையாது. மனிதநேயம் என்றால் ஒருத்த மனுஷன் என்பதற்காக வேண்டி உதவி செய்கிறான் பாருங்க, அவனும் என்னை போன்ற மனிதன் தான். என் அண்ணனுக்கு அடிபட்டால் நான் எப்படி துடிதுடிப்பேனோ, என் மகனுக்கு அடிபட்டால் எப்படி துடிப்பேனோ, என் தந்தை பாதிக்கப்பட்டால் எப்படி துடிப்பேனோ, அது போன்ற ஒரு சராசரி மனிதன். அவன் எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனாலும் சரி, எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்காக வேண்டி நான் மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த உடலை தொட்டு தூக்கி ரத்த வெள்ளத்தில் உள்ளவனை காப்பாற்றுகிறேன் என்றால் இதுக்கு பேர் தான் மனிதநேயம். அப்படிப்பட்ட மனிதநேயத்தின் மறுபெயராகத்தான் இஸ்லாம் இருக்கிறது. ஏன்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே இந்த உலகம் அனைவருக்கும் இறைவன் ஒருவன் தான் என்கிற சித்தாந்தம். இதில் என்ன மனிதநேயம் உள்ளடங்கி இருக்கிறது என்று கேட்டால், இன்றைக்கு கடவுள் கொள்கையில் உள்ளவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பல கடவுள் கொள்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்போ கடவுள், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறார்கள். 3 கடவுள் கொள்கை என்கிற திருத்துவம் பேசுகிற கிறித்தவர்கள் இருக்கிறார்கள். கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி, அவனை வணங்குபவன் முட்டாள் என்று சொல்கிறார்களே அந்த நாத்திகர்களும் இருக்கிறார்கள். சரி, இந்த கடவுள்களை நம்புறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டின்னு சொல்றாங்களே, இவர்கள் மனிதநேய சேவைகளை செய்கிறார்களா? மனிதநேய பணிகளை தன்னுடைய முழுமூச்சாக களத்தில் நின்று செய்கிறார்களா? மனிதநேய பணினா ஒருத்தன் பாதிக்கப்பட்டால் உதவுறது மட்டும் மனிதநேய பணி இல்லை. அடுத்தவனுக்கு நோவினை செய்யக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. செய்யாமல் இருக்கிறானா? செய்கிறான். அப்போ என்ன காரணத்தினால செய்கிறான்? பல கடவுளும் நம்பக்கூடியவர்களும் செய்கிறார்கள். எப்படி? நீ வசந்தவன் நான் தாழ்ந்தவன், அல்லது நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ என் வீட்டுக்குள்ளே வராத நான் உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நீ அந்த தட்டில் சாப்பிடாத என்று ஏற்றத்தாழ்வு பார்க்கிறார்கள். என்ன காரணமாக இருக்குது?
கடவுளே இல்லைங்கிறவனும் மனிதநேய பணி செய்ய மாட்டேங்கிறான், அதன்படி நடக்க மாட்டேங்கிறான். பல கடவுள்னு சொல்லக்கூடியவர்களுக்கே அது இல்லை, குறைந்திருக்கிறது, ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. அப்போ இஸ்லாமிய கொள்கை எப்படி இந்த மனிதநேயத்தை போதிக்கிறது என்று சொன்னால், எந்த அடிப்படை மனிதநேயத்தை முதல்ல போதிக்குதுன்னு சொன்னால், இந்த சமுதாய மக்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மனிதநேயம், நாமெல்லாம் இனத்தால், மொழியால், நிறத்தால், தேசத்தால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காத தீண்டாமை அற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மனிதநேயத்தின் முதல் பாடம். நம்ம மனிதநேயம் நினைச்சிருக்கிறோம், ஒருத்தனுக்கு பசிக்கு சோத்தை வாங்கி கொடுக்குறோம், இதுதான் முதல் பாடமா? அந்த சோத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது, ஒரு சாயா வாங்கி கொடுக்கும் பொழுது, கண்ணாடி டம்ளரில் கொடுக்கறதுக்கு பதிலாக சரட்டையில் கொடுத்தோம்னு வைங்க, உதவி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இடத்துல மனிதநேயம் இடிக்குது. என்னது? நான் வசந்தவன், நான் கண்ணாடி டம்ளரில் குடிப்பேன், நீ தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன், நீ சரட்டையில் குடிடா என்று இருக்கிறது. மனிதநேயம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அப்போ 2 ரூபாவில் காட்டின மனிதநேயம் கொள்கையில் இல்லை. அப்போ மனிதநேயம் இதா? அடிப்படை மூலதனமான மனிதநேயம் என்னவென்றால், எந்த மனிதனுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் கருப்பர்கள் வெள்ளையருங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லை, உலக அளவில் அதான் இருக்குது. எந்த அளவு இருக்குன்னு கேட்டால், வெள்ளையர்கள் தங்களுடைய அந்த உணவகத்திற்கு விடுதியில் வாசலில் போட்டு வைத்திருப்பார்கள், டாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆர் நாட் அலவுடு. என்னது? கருப்பர்களும் நாய்களும் உள்ளே வரக்கூடாதுன்னு. இந்த திறந்த வீட்டில் நாய் போடுற மாதிரி திட்டத்துக்காக வேண்டி நாய்களும் ஹோட்டலில் நுழையக்கூடாதான், அதை எவனா இழுத்துட்டு தான் நுழைய போகுது. நாயும் நுழையக்கூடாதான், கருப்பர்களும் நுழையக்கூடாதான் என்று அந்த நாய்க்கு சமமாக கருப்பர்களை போட்டு வைக்கிற நிறவெறி அந்த சமுதாயத்தில் இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஒரு கதை கூட சொல்வார்கள். ஒரு வெள்ளை நிறத்தவன் நின்னானா, இன்னொரு கருப்பினத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் நின்னாங்களாம். இந்த கருப்பினத்தை சேர்ந்த தந்தை மகனும் அந்த வெள்ளை நிறத்த மக்களை பார்த்து கேட்டாராம், நாங்கள் ரொம்ப கருப்பினத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறோம், நாங்களே திட்டம் போட்டு கருப்பு பெயிண்ட் டப்பாவில் குதிச்சுலாம் கருப்பாக வரல, என்னை பெத்த தாய் தகப்பன் கருப்பு, நான் கருப்பு, நான் கருப்புங்கிறனால என் புள்ள கருப்பு, நாங்கள் ஒரு பாவம் பண்ணல, ஆனால் எங்களை நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக பார்க்குறீங்க, சரிங்க, நாங்களும் உங்களை மாதிரி வெள்ளையாகணும்னா, உங்கள் சமுதாயத்தில் சேரணும்னா ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டாராம். உடனே இந்த வெள்ளைக்காரன் சொன்னான்னா, இதோ ஓடுது பாரு நதி, இதில் நீ குதிச்ச உடனே நீ வெள்ளையாயிருவேன், எங்களோட சேர்ந்துருவேன்னு சொன்னானா. சொன்ன உடனே தகப்பனுக்கு நீச்சல் தெரியாதான், மகனுக்கு நீச்சல் தெரியுதான், டபார்னு குதிச்சு வெள்ளையாயிட்டான். வெள்ளையானதுக்கு பிறகு அப்படியே தண்ணியில் மிதங்கிட்டு இருக்கிறான், நான் வெள்ளையாயிட்டேன் அப்படிங்கிறான். உடனே தகப்பனார் சொல்கிறார், மகனே நீ வெள்ளையாயிட்ட, இனிமேல் உன்னை எவனும் தாழ்த்தப்பட்டவனா பார்க்க மாட்டான், நானும் வெள்ளையாயிட்டேன்னா என்னை எவனும் தாழ்த்தப்பட்டவனா பார்க்க மாட்டான், கொஞ்சம் கையை கொடுத்தினா நானும் உள்ளே வருவேனேங்கிறானா. அதுக்கு மகன் சொன்னானா, நான் வெள்ளைக்காரன், நீ ஒரு கருப்பன், உன் கையை நான் தொட்ட நான் கருப்பனாயிருவானா இல்லையா, நான் தீண்டத்தகாதவனுடைய கையை தொடமாட்டேன்னு மகன் தகப்பனை பார்த்து சொன்னானா. இந்த லட்சணத்தில் நிறவெறியில் தாண்டவம் ஆடுகிற மக்களிடத்தில் என்னத்த மனிதநேயத்தை பார்க்க முடியுது? இதான் மனிதநேயம். அப்போ மனிதநேயத்தினுடைய முதல் தத்துவம் என்ன? மனுஷனா பார்க்கணும், என் சமநிலையில் பார்க்கணும், நீ வசந்தவன் இல்லை நானும் வசந்தவன் இல்லை, நீ தாழ்ந்தவன் இல்லை நானும் தாழ்ந்தவன் இல்லை என்று சமமாக பார்க்கணும். இதுதான் முதல் தத்துவம். அதை இஸ்லாம் இந்த உலகத்துக்கு எப்படி சொல்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பாடப்புத்தகத்திலே முதல் பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்னலமற்ற செயல் என்று எழுதி வைத்திருப்பார்கள். படித்துட்டு வரக்கூடியவன் தான் இந்த ஏற்றத்தாழ்வை பேசுகிறான், பிராமின் என்று சொல்லுகிறான், இப்படி உயர்வு தாழ்வு பேசி கோயிலில் கருவூலத்திற்கு கூட வர மறுக்கிறான், தடுக்கிறான். அப்போ என்னத்தை இவன் தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு படித்து புண்ணியம்? பாட புத்தகம் மண்டையில் ஏறலை, படிப்போட போயிருச்சு, வாழ்க்கையில் வரல. அதே மாதிரி அரசியல்வாதி பேசுவார், நாமெல்லாம் ஒருதாய் மக்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எனவே நீங்கள்லாம் அண்ணன் தம்பியாக பழகணும்பாரு. ஆனால் அவரு கட்சிக்கு வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க ஜாதி சமுதாய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பாயிடுச்சுன்னா அவர்கள் மீது குற்றம் இருந்தாலும் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களை தாண்டவம் ஆடுவார். என்ன காரணம்? அதில் ஒரு வெறி பார்ப்பார், ஒரு இனவெறி பார்ப்பார். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட
யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே மாதிரி இந்த ஓட்டு பொறுக்குவதற்கு தான் தீண்டாமை ஒழித்து பேசுவார்கள். எல்லாம் அண்ணன் தம்பியா பழகணும். என்னை இந்து நினைச்சிடாதீங்க, நான் உங்களுடைய தோழன். என்னை கிறிஸ்தவன் நினைச்சிடாதீங்க, நான் உங்களுடைய தோழன். எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு கேட்பார். அப்ப தீண்டாமை ஒழிக்கிறதுலாம் எதுக்குன்னா அந்த ஓட்டு பொறுக்கிற ஒரு வாரத்துக்கு தான். இதுதான் தீண்டாமை ஒழிக்கிற லட்சணமா? சில பேர் கிளம்புனாங்க, தீண்டாமை ஒழிக்கணும், மனிதநேயத்தின் முதல் படி அதுதான். ஒருத்தனை நேசிக்கணும், மதிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாருடைய ரத்தமும் சிகப்பா இருக்குது, இந்த தத்துவத்தை உணர்ந்தா தீண்டாம ஒழிஞ்சிருந்தாங்க. அதுல இப்ப எப்படி கண்டுபிடிச்சிட்டான்? ரத்தத்திலையும் பல பிரிவு இருக்குன்னு சொல்லிட்டான். ஏ பாசிட்டிவ்ங்கிறான், ஏ நெகட்டிவ்ங்கிறான், A1 B பாசிட்டிவ்ங்கிறான், B பாசிட்டிவ்ங்கிறான், B நெகட்டிவ்ங்கிறான், O பாசிட்டிவ்ங்கிறான். அப்ப இந்த மாதிரி பல ரத்தத்தை பிரிச்சுட்டானே. இப்ப எது ஒசந்தது தாழ்ந்தது சிக்கலா இருக்குது. அப்ப இந்த மாதிரி தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு தேடுகிறார்கள் என்ன தத்துவத்தை சொல்லலாம்னு. ஆனால் இஸ்லாம் அதை சொல்லித் தருகிறது, மனிதநேயத்தின் மறுபெயராக இருந்து சொல்கிறது. எப்படி சொல்கிறது? யா ஐயுஹன்னாசு, மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்கள் அனைத்து மக்களையும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எப்படி? இன்னைக்கு 710 கோடி மக்களாக இந்த உலக மாந்தர்கள் வாழ்கிறார்களே, இவர்கள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சில கோடிகளாக இருந்தார்கள். இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சில லட்சங்களாக இருந்தார்கள். இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சில நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். இன்னும் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தா ஒரு 10-20 பேர் இருந்தார்கள். இன்னும் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 5 பேரு, அதுக்கு முன்னாடி பார்த்தா 2 பேரு. அந்த ஜோடியில் இருந்துதான் இந்த கோடான கோடி மக்களை நாம் பல்கி பெருக செய்திருக்கின்றோம் என்று இறைவன் சொல்கிறான். அதை சொல்லி வஜால்நாக்கும் ஷூபன் வகபாயில லிதஆரஃபு, இது யாரு, இது நட்ட கட்ட கருப்பு வெள்ளை மூக்கு நீட்டம் சப்பண்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கிறோம். எதற்கு? அடையாளம் கண்டுகொள்வதற்காக. எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி விட்டோம்னு சொன்னா யார் யாருன்னு புரியாது. ஒரு பையனுக்கு தகப்ப யாருன்னு தெரியாது, எல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரே மூஞ்சியா இருக்கும்பா. தகப்பனுக்கு புள்ள வித்தியாசம் தெரியாது. ரெட்டை குழந்தை பெற்றவனே 4 நாள் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அப்போ உலகமெல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் குழப்பம் வருமா வராதா? அதுக்காக வேண்டி இழுத்த ஆரப்பு ஒருத்தனை ஒருத்தன் அறிந்து கொள்வதற்காக வைத்திருக்கின்றோம். இன்ன அக்கிரமக்கும், உங்களில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. பெருசு சிறுசுன்னு பார்க்காத, உயர்வு தாழ்வு நினைக்காத. அப்படி பார்க்கிறதா இருந்தால் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், இறைவனிடத்தில் யார் பயபக்தியோடு நடக்கிறானோ அங்கதான் மறுமையில தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வருமே தவிர உலகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது என்று ஏக இறைவன் போதித்த இந்த தத்துவம், இந்த இஸ்லாத்தின் அடிப்படை சித்தாந்தம் ஒன்றை இந்த உலகத்திற்கு விதைக்கிறது. இந்த உலக மாந்தர்கள் அனைவரும் ஒரு குலத்தால் வந்தவர்கள், ஒரு தாய் தந்தையால் பிறந்தவர்கள் என்ற தத்துவத்தை சொல்கிறது. இதனால இப்ப தீண்டாமை எங்கேயாவது கிளம்புமா, முளைக்குமா, அது விளையுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு தாய் தகப்பனாருக்கு பிறந்திருக்கிறேன், என் அண்ணனும் பிறந்திருக்கிறான் அதே தாய் தகப்பனுக்கு. என் அண்ணன் அட்டக்கரியா இருக்கான்னு வைங்க, நான் வெள்ளையா இருந்தேன்னா எனக்கும் என் அண்ணனுக்கு மத்தியில் நிறவெறி வருமா, வேற்றுமை வருமா? வராது. ஏன் வராது? ஒன்னை பெத்தனது ஏன் தாய் தகப்பன் தான், என்ன பெத்தது ஏன் தாய் தகப்பன் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பெத்தது ஓன் தாய் தகப்பன், ஒன்னை பெத்தது ஏன் தாய் தகப்பன், இருவருக்கும் தகப்பன் ஒன்று தாய் ஒன்று. அதனால நம்ம 2 பேருக்குள்ள நிறவெறி கூடாதுன்னு நினைப்போமே. இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயத்தை, மனுஷனா நினைக்க வேண்டிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா தேசத்தை சார்ந்தவர்களும், எல்லா மொழியை சார்ந்தவர்களும், எல்லா நிறத்தை சார்ந்தவர்களும், அனைத்து வடிவத்தை சார்ந்தவர்களும்
ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்ற தத்துவத்தை சொல்வதன் மூலம் இந்த மனித குலத்திற்கு மொழியால், இனத்தால், நிறத்தால், தேசத்தால் இருக்கிற எல்லா பிரிவினைவாதங்களையும் தவிடுபொடி ஆக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், மறுமை என்கின்ற சித்தாந்தத்தையும் சேர்த்து சொல்கிறது. இந்த தத்துவத்தை நான் சொல்லி இருக்கிறேன், அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அதை கேட்காமல், செவித்தாழாமல், அதை தட்டி எறிந்து நீங்கள் வாழ்வீர்களானால் அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இறைவன் அச்சுறுத்துகிறான். ஏன் இந்த அச்சுறுத்தல்? எதற்காக இந்த மிரட்டல்? இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ற 50 வருஷமோ 80 வருஷமோ அந்த வாழ்க்கையில தன்னை திருத்திக் கொள்வான் என்பதற்காக. ஒருத்தன் ஏன் அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய பயப்படுறான், பித்தலாட்டம் பண்ண யோசிக்கிறான், ஏமாற்றுவதற்கு சிந்திக்கிறான்? இன்னைக்கு நம்ம ஏமாத்திரலாம், அவனை அடிச்சிடலாம், அவன்கிட்ட இருந்து அபகரிச்சிடலாம், அவன்கிட்ட கொள்ளை அடிச்சிடலாம், அவன்கிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டு போய் பதுக்கிடலாம். ஆனால் இந்த உலகத்தில் 4 காவல்துறையை நான் விலைக்கு வாங்கினாலும், உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றங்கள் வரை ஏறி சென்றாலும், இதிலெல்லாம் தப்பித்த நான் நாளை மறுமை நாளில், என் இறைவனின் தீர்ப்பு நாளில், விசாரணை நாளில் எழுப்பப்பட்டு அனைத்தும் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தப்பட்டு கடும் தண்டனைக்கு ஆளாக்கப்படுவேனே என்கிற மறுமை சிந்தனை உனக்கு வேண்டும். அதற்காக ஓர் இறைவனை நீ நம்பு. அந்த ஓர் இறைவன் இருக்கின்றான். இந்த ஒரு ஜோடியை கோடிக்கணக்கான மக்களாக பெருக்கிய அந்த இறைவன் ஒருவன் தான். அந்த ஒரு இறைவன் உங்களை விசாரிப்பான், உங்களிடத்தில் கணக்கு கேட்பான், காரியம் முடிப்பான். அவன் உங்களில் நன்மையாளர்களுக்கு நற்கூலி வழங்குவான், பாவிகளுக்கு தண்டிப்பான் என்கிற தத்துவத்தை சொல்லி இஸ்லாம் இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற காலத்தில் மனிதநேயத்தோடு இருந்து பழகுங்க என்கிற தத்துவத்தை சொல்கிறது. எப்படியெல்லாம் சொல்கிறது? இன்னைக்கு பாருங்க, இறைவன் மறுமையில் அடியார்களை விசாரிப்பானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு ஒரு தத்துவம் சொல்றாங்க, ஒரு இலக்கணத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம்ல சிறந்தவன் யார் தெரியுமா? நல்ல முஸ்லீம் யார் தெரியுமா? அவனுடைய கையினாலும் அவனுடைய நாவினாலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாக இருப்பான். இவனுடைய நாவினாலோ இவனுடைய கரத்தினாலோ எந்த மனுஷனுக்கும் தீங்கிழைக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எப்படிப்பட்ட தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது? இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன். ஓர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும். அவன் முஸ்லீமாக இருப்பதற்கு என்ன அளவுகோல்? அடுத்த மனுஷனுக்கு நோவினை செய்யாதவனாக இருக்க வேண்டும். தன் கையினாலோ நாவினாலோ துன்புறுத்தாதவனாக இருக்க வேண்டும். தன் கையினாலும் நாவினாலும் பாதுகாப்பு வழங்குபவனாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த போதனை இது மட்டுமா? எப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. மறுமை நாள் வருமாம், இறைவன் இந்த அடியார்களை விசாரிப்பானாம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஏராளமான மனிதநேய பணிகளை நான் பின்னாடி உங்களுக்கு பட்டியல் போடுறேன். அவ்வளவு மனிதநேய பணிகளுக்கும் எங்களுக்கு வித்தாக, விதையாக, மூலதனமாக, அடிப்படை அஸ்திவாரமாக இருப்பது என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தின் தத்துவம் தான், இஸ்லாமிய அடிப்படை கொள்கை தான். நாளை மறுமையில் எங்கள் இறைவன் விசாரித்து விடுவானே என்கிற அச்ச உணர்வு தான் மனிதநேயத்தோடு வாழ வைத்திருக்கிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளிலே இறைவன் மக்களிடத்திலே விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? ஆதமுடைய மகனே, ஆதிபிதா பெத்த மகனே, உன்னிடம் நான் பசி என்று வந்தேனே, நீ எனக்கு சோறு போட்டாயா என்று கேட்பானாம். இந்த மனிதன் சொல்வானாம், இந்த செல்வந்தன் சொல்வானாம், இறைவா, நீ உலக மாந்தர்களுக்கெல்லாம் சோறு கொடுக்கக்கூடியவன், நீ என்னிடத்தில் சோறு கேட்டு வந்தாயா? அதை நான் தட மறுத்தேனா? என்ன இது வித்தியாசமா இருக்குன்னு கேட்பானாம். அப்பொழுது இறைவன் பிறகு கேட்பானாம், என்னுடைய அடியான் உன்னிடத்தில் பசி என்று வந்தானா? இந்த மனித குலத்தில் ஒருவன் பசிக்காக வேண்டி உன்னிடத்தில் கையேந்தினானா? பசிக்கிறது என்று யாசகம் கேட்டானா? உன்கிட்ட கேட்ட பொழுது நீ அவனுக்கு சோறு போட்டு இருந்தால் நீ என்னை கண்டிருப்பாய். என்ன அர்த்தம்? என்னுடைய திருப்தியை கண்டிருப்பாய்,
என்னுடைய நன்மையை பெற்றிருப்பாய், இந்த மனிதநேய உன்கிட்ட ஏன் இல்லை என்று இறைவன் கேட்பான். அதே மாதிரி இறைவன் கேட்பானாம், என்னுடைய அடியான் நான் உன்னிடத்திலே கடுமையான குளிராக இருக்கிறது, போர்வை கொடு, ஆடை கொடு என்று கேட்டேனே, கொடுத்தாயா என்று கேட்பான். இவன் சொல்வான், நீ உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஆடை வழங்குபவன், உனக்கு எதற்கு ஆடை என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்வானாம், என் அடியான் உன்னிடத்தில் வந்தானே ஒரு உடை கேட்டு, அவனுக்கு உடுத்த உடை கொடுத்தியா? அப்படி கொடுத்திருந்தால் என்னுடைய திருப்தியை கண்டிருப்பாய். நான் உன்னிடத்திலே நோயாளியாக வந்தேனே, என்னை நீ நலம் விசாரித்தாயா? அதற்கு ஏதாவது உதவினாயா என்று இறைவன் கேட்பானாம். அதற்கு அந்த அடியான் சொல்வான், இறைவா, நீதான் உலக மாந்தர்களுக்கெல்லாம் நிவாரணம் தருபவன், நீ என்னிடத்தில் நோயாளியாக வந்தாயா? அதற்கு இறைவன் சொல்வானாம், என் அடியான் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு வந்தானா இல்லையா, அவன் பாதிக்கப்பட்டு கிடந்தானா இல்லையா, அதை பார்த்துவிட்டு நீ ஏதாவது உதவி செய்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய், என் திருப்தியை அடைந்திருப்பாய் என்று இறைவன் சொல்வான் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தத்துவம், இறைவன் இப்படி விசாரிப்பான் என்கின்ற எச்சரிக்கை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மனித நேயத்தோடு வாழ தூண்டி இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இஸ்லாமிய பேரியக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே ஏராளமான மனிதநேய பணிகளை, சமுதாய பணிகளை ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மனிதநேய பணிகளின் மறுபெயராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விலகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், ஒருவன் விபத்திலே பாதிக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விபத்திலே பாதிக்கப்படுவது என்பது சாதாரண ஒரு விஷயமா? அவன் தூக்க கலக்கத்திலே விபத்தில் அடிபட்டு இருக்கலாம், அல்லது குடிபோதையிலே லாரியை ஓட்டி சென்றவன் ஒரு காரையோ ஒரு இருசக்கர வாகனத்தில் இருக்கிற ஒரு தம்பதிகளை நசுக்கி இருக்கலாம், அல்லது தன்னுடைய இல்லத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி சென்று கொண்டிருக்கக்கூடியவன், பல கனவுகளையும் கற்பனைகளையும் வைத்து சுமந்தவன் திடீரென்று அல்லோல் பட்டவனாக ரோட்டிலே புரண்டிருக்கலாம், அல்லது ஒருவன் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது குண்டும் குழியுமான பகுதியிலே இடறி கீழே விழுந்து தன்னுடைய உயிருக்கு அல்லோல் பட்டவனாக திணறிக் கொண்டிருக்கலாம். இப்படி ஏராளமான நிர்கதிக்கு ஆளாக்கப்படுகிற, விபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நம் சமுதாயத்திலே காட்டு மிராண்டித்தனமான சிலருடைய செயல்களால் நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற வரலாறை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அன்றாடம் நாளிதழ்களிலே பார்க்கிறோம். திருப்பூரிலே ஒரு சகோதரன் தன்னுடைய அனைத்து கடைகளிலும் வந்த வியாபார தொகைகளை எல்லாம் பெற்று தன் முதலாளிக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அத்தனை தொகையையும் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு லாரிக்காரனால் இடிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். குத்துயிரும் கொலையுருமாக மண்டை கபாலம் பிளந்து ரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலே உயிர் மூச்சு தொண்டைக்குழி அடையும் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே கையிலே பணத்தை இருக்க பிடித்துக் கொண்டு தன் முதலாளியின் விசுவாசத்திற்காக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வண்டியிலே விழுந்து கிடக்கக்கூடியவனை ஏறெடுத்து கூட பார்க்க ஒரு நாதி இல்லை, ஒரு மனுஷன் அந்த பக்கம் இல்லை. திடீரென்று 2 வருகிறார்கள், மர்ம நபர்கள். காவல்துறைக்கு பேர் தெரியலன்னா அதான் பேரு. மர்ம நபர்கள் 2 பேர் வந்து அவனுடைய அந்த அல்லோல்பட்ட நிலையை பார்த்து கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அவனை மிதித்து விட்டு அந்த பணப்பையை அபகரித்து சென்றார்களே. இப்படிப்பட்ட வழிப்பறியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் என்று பார்க்கிறோம். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்தை நோக்கி பெங்களூர் வழியாக ஒரு வாகனம் வந்து கொண்டிருக்கிறது, பேருந்து. திடீரென்று ஆக்சிடென்ட் ஆனவுடனேயே அந்த பேருந்தில் பயணித்த முதல் 5 இருக்கைகளில் உள்ளவர்கள் டிரைவர் உட்பட நசுங்கி சாகிறார்கள். மீதி உள்ளவர்கள் படுகாயம் அடைந்து மயங்கி விழுகிறார்கள். தடம் புரண்டு கிடக்கிற வாகனம். அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். எதற்காக? இந்த அடிபட்டு கீழே விழுந்தவனை போர்க்கால அடிப்படையிலே உயிர் காக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. அந்த செத்து கிடந்தவர்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கா? இல்லை. அவன் பாதிக்கப்பட்டவனுடைய உறவுக்காரர்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கவா? இல்லை. ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுடைய உயிருக்கு உதவி செய்வதற்கா? இல்லை. அவர்களுடைய கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலிகளையும் வளையல்களையும் கம்மல்களையும் அவன் வாட்சி அவன் தங்கம் எல்லாத்தையும் அபகரிக்கிற கூட்டம் ஓடி வருகிறது. தண்ணீர் வேண்டும் என்று 5 வயது பாலகன் துடிக்கிறான்.
அவன் கழுத்தில் இருக்கிற போட்ட சங்கிலியை அபகரித்து ஓடுகிற காட்டுமிராண்டி சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் இப்படிப்பட்ட நிலையில்தான் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சில நேரங்கள்ல 2 வீலர்ல போய்கிட்டு இருப்பான், திடீர்னு எடறி கீழே விழுவான். எல்லாரும் ஓடி வருவார்கள். யாரும் வராதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகல, நான் பார்த்துக்கிறேன்னு ஓடுவான். ஏன் தெரியுமா? தன்னை இவர்கள் காப்பாற்றுகிறார்களே என்கிற நேரத்திற்கு அல்ல, இவர்கள் நம்மிடம் இருப்பதையும் அபகரித்து விடுவார்களே என்கிற பயத்தினால் ஓடுகிறான். இந்த லட்சணத்தினால் நம்முடைய நாட்டிலே வாழுகிற மக்களுடைய மனித நேயத்தின் நிலைப்பாடு இருப்பதை பார்க்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆங்காங்கே செய்கிற சில மனிதநேய பணிகள் இது பெருமைக்காக அல்ல, எங்களுக்கு போதித்த சத்திய இஸ்லாத்தின் காரணத்தினால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அன்றாட சர்வ சாதாரணமான பணிகளாக உங்களுக்கு பட்டியல் போடுகிறோம். கடந்த சில மாதத்திற்கு முன்னால் மாநில செயற்குழு ஒன்று திருச்சியிலே நடந்து முடிகிறது. அந்த செயற்குழுவை முடித்துவிட்டு நெல்லை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் அந்த மாவட்டத்தை சார்ந்த மாநில நிர்வாகிகளும் திரும்பி வந்து கொண்டிருக்கிற வேளையிலே விருதுநகருக்கு அருகாமையிலே திடீரென்று ஒரு விபத்திற்கு ஆளாக்கப்பட்டு ஒரு காரிலிருந்து ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர் குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறார். இன்னொரு வழக்கறிஞர் யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று ரோட்டிலே கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார். இப்படி கதறி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய சகோதரர்கள் அந்த இடத்திலே பார்த்து வண்டியை நிப்பாட்டி ஓடி போய் கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு? திடீர்னு லாரிக்காரன் வந்து இடிச்சுட்டு போயிட்டான், யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க? வழக்கறிஞரா இருக்கிறீங்க, இப்படி ஒரு பாதிப்புன்னு சொன்னா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணக்கூடாதா கேட்குறோம். என்ன பதில்? ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் ஆக போகுது, இனி வரல, ஆம்புலன்ஸை காணுங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. சரி, போற வர மக்கள்கிட்ட கேட்டீங்களா? எல்லாரும் எங்களை உத்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். எவனும் எங்களுக்கு உதவல, எவனும் எங்களுக்கு கை கொடுக்கல என்று சொல்லுகிற நேரத்தில் தான் அந்த சந்தர்ப்பத்தில் விருதுநகர் மாவட்டத்திற்கு தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் நம் ஜமாத்தினுடைய நம்ம அமைப்பினுடைய ஒரு ஆம்புலன்ஸை வரவழைக்க செய்து அந்த சகோதரர்களுக்கு போர்க்கால அடிப்படையிலே உதவுகிறோம். அவர்களுடைய தஸ்தாவேஜுகள், அவருடைய வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள், பொருளாதார பணங்கள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி சென்று அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு, கவலைப்படாதீங்க, உங்கள் நண்பர் உயிர் பிழைக்க இறைவன்ட்டு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று வழி அனுப்பி வந்தோமே. இப்படிப்பட்ட செயலை எங்களுக்கு செய்வதற்கு தூண்டியது எது? நாளை மறுமையிலே இறைவன் விசாரிப்பானே, நான் உன்னிடத்திலே அடிபட்டு கிடந்தேனே, என்னை நீ காப்பாற்றினாயா என்று இறைவன் கேட்பான். நீ எப்படி அடிபட்டு கிடப்பாய் என்று இவன் மறுக்கிற பொழுது, என் அடியான் குத்துயிரும் கலையுருமாக கிடைந்தானே, அவன் சிரமப்பட்டு அல்லோல் பட்டு கிடந்தானே, அவனுக்கு காப்பாற்றினாயா, கை கொடுத்தாயா என்று விசாரிப்பானே. அப்படி காப்பாற்றும் பொழுது அவன் சிரித்தான் அல்லவா, அவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான் அல்லவா. அப்படிப்பட்ட நேரத்தில் இறைவனுடைய திரு பொருத்தத்தை ஏதோ 5 வேளை தொழுவதன் மூலமாக, ரமலானுடைய மாதத்திலே 30 நாட்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக,
ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை அள்ளி கொடுப்பதன் மூலமாக, ஹஜ் என்ற கிரியை செய்வதன் மூலமாக இறைவனின் திருப்தி பெறுகிற இந்த சமுதாயம் அடுத்த சகோதரனுக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மனிதன் என்பதற்காக உதவுகிற காரணத்தினால் ஒரு திருப்தி கிடைக்கிறதே, அதுதான் ஆனந்த பெருமூச்சாக கருதி இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு காரணம் இஸ்லாம். அதே மாதிரி சென்னையிலே அந்த அண்ணா மேம்பாலத்திலே ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த டிரைவர் சற்று அவசரத்தில் ஒரு தொலைபேசியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். செல்பேசியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த அண்ணா மேம்பாலத்திலிருந்து அந்த பஸ் சருகி விடுகிறது. அப்படி சருகி விடுகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்காரர்கள், கார்காரன், டூ வீலரில் போனவங்களாம் அலறி அடித்து ரூட்டை மாற்றி இந்த பக்கம் ஓடுறான். அப்படி கீழே உளுந்த உன்னையே உயிருக்கு போராடுகிற அந்த மக்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சகோதரன் தன்னுடைய ஆட்டோவை ஓரத்திலே தூக்கி வீசிவிட்டு கிட்ட வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி தன்னுடைய கையால் தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு உடனடியாக ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்கிறான். தொடர்பு கொண்ட மாத்திரத்தில் ஆம்புலன்ஸ் வருகிறது. உடனடியாக பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள். மறுநாள் எல்லா பத்திரிகைகளிலும் போடுகிறார்கள், விபத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பேருந்து, விபத்தில் காயப்பட்ட மக்கள். இன்னொரு புகைப்படம், கவிழ்ந்த மேம்பாலம், அதற்கு பக்கத்திலே ஒரு ஆட்டோக்காரன் ஓடுகிறான். அந்த இளைஞன் யார்? ரியாஸ் என்ற சகோதரன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ரியாஸ் என்கிற சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததை பார்த்து எல்லா பத்திரிகையாளரும் ஓடி வரான், வந்து பேட்டி எடுக்கிறான். அவன்லாம் என்ன பார்த்தான் தெரியுமா? ஏதோ வேற்று கிரக வாசி வந்துட்டான்டா, மனித குலத்தை தாண்டிய ஒரு புது படைப்பை பார்ப்பது போல பார்க்கிறார்கள். அவன் என்ன பட்டம் படித்த பட்டதாரியா, பெரிய மேதை செம்மலா, அல்லது அரசியல் பிரமுகரா? ஆட்டோக்காரன், அவ்வளவுதான். ஒரு கல்லூரி வாத்தியார் அழைக்கிறார் அவரை, கல்லூரி பிரின்சிபால் கூப்பிடுறாரு, எங்களுடைய 2000 மாணவர்களுக்கு நீங்க வந்து கிளாஸ் எடுங்க. யாருக்கு கிளாஸ்? படிச்சு 10 முடிச்சு 12 பாஸ் ஆகி காலேஜில் நுழைஞ்சு பட்டம் வாங்க போற பட்டதாரிகளை உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு பாடம் சொல்லித்தாங்க. என்ன, ஒருத்தன் உசுருக்கு போராடி கிடந்தால் எப்படி அவனை காப்பாற்றணும்னு உங்க மனசு சொல்லுச்சோ அந்த மனசுல நீங்களும் இருங்கன்னு இவங்களுக்கு பாடம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பிரின்சிபால் கூப்பிடுறாரு படிக்காத ஒரு சகோதரனை. அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே படிக்கலையேங்க, எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையேங்க, அதற்கு அல்ல உன்னை அழைத்தது இந்த மனிதனையை பணிக்கு என்று சொல்லிய பொழுது அந்த சகோதரன் போய் பேசுகிறான். என்னை இப்படிப்பட்ட அவசர கோலத்திலே உன்னுடைய வியாபாரத்தை விட, இந்த உலக ஆடம்பரத்தை விட, உன் மனைவி மக்களை விட, உன்னுடைய பெற்றோரை விட, உன் பிள்ளையை விட ஒருவன் பாதிக்கப்படுகிற பொழுது அவனுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று செய்ய தூண்டியது சத்திய இஸ்லாம், அதனால் செய்தேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட பதிலை கேட்டு புல்லரித்து போனார்கள். இப்படியா ஒரு மார்க்கம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தினுடைய தாக்கம், அதன் மறுபெயராக இந்த இஸ்லாமியர்கள் மனிதநேயவாதிகளாக திகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமா, ஒருவன் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். அப்படி கிடக்கக்கூடியவனுக்கு அவசர நேரத்திலே அவனுக்கு ஆப்பிளோ ஆரஞ்சோ சாத்துக்குடியோ வாங்கி தருவதை விட, அவனுக்கு பொருளாதார உதவியை செய்து ஆபரேஷன்ல கை தூக்குவதை விட உச்சபட்ச உதவி இரத்த தானம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அவசர கால இரத்த தானத்தினுடைய நிலை, ஒரு வருடத்திற்கு பல்லாயிரக்கணக்கான இரத்த தான கொடையாளர்கள் மூலம் இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தமிழகத்தில் முதல் இடம் பிடித்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். அப்படிப்பட்ட ஒரு சேவை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்களாம். எப்படிப்பட்ட சேவை! சென்னையிலே அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிற ஒரு இந்து சகோதரர், அவருக்கு 7 யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. அவங்க உறவுக்காரர்கள் சொல்கிறார்கள், உனக்கு 7 யூனிட் ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னா 7 பேரை பிடிச்சிட்டு வரணும். 7 பேர் உனக்கு ரத்தம் கொடுத்து மீண்டும் ஆபரேஷன் செய்து மீண்டும் 7 பேர் ரத்தம் கொடுக்கறதா இருந்தா கருணை சாவு செஞ்சுட்டு போயிடலாம். யாரு? சொந்தக்காரன் சொல்றான், அட ஊசியை போட்டு கொன்றலாம், உன்னை ரத்தம் கொடுக்குற எங்களால் முடியாதுன்ட்டாங்க. பெத்த தாய் தகப்பனும் மனைவியும் உறவினர்களும் கைவிரித்து இருக்கிற நேரத்திலே இப்ப எனக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா என்று சேர்க்கும் பொழுது பக்கத்தில் படுத்திருக்கிற ஒரு சகோதரன் சொன்னான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அவன் கொடுப்பான் உனக்கு ரத்தம்.
எவ்வளோ வேணும் ரத்தம், அவன் கொடுப்பான். அவர் கேட்டார், நான் இந்து சகோதரனாக இருக்கிறானே, எனக்கு அவர் முஸ்லிம்களாக இருக்கிறார்களே, கொடுப்பார்களா? இந்த தேசத்தின் விடுதலைக்கு உயிரை கொடுத்தவனும் இந்த முஸ்லிம் தான், உனக்கு உயிரை கொடுப்பவனும் இந்த முஸ்லிம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன் கரத்தால் நாவினால் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யறவனா இருக்கணும். வமன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ. ஒரு முஸ்லிம் யார் இன்னொரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் உலக மாந்தர்களை எல்லாம் வாழ வைத்தவனுக்கு சமம் என்று இறைவன் போதித்திருக்கிற தத்துவம். தொடர்பு கொள்கிறார்கள். நம்முடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய சகோதரர்கள் ரத்த தானம் செய்கிறார்கள். பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, 7 பேர் எனக்கு ரத்தம் கொடுத்துருக்கிறீங்களே, ஆனால் இந்த உயிர் இருக்குமா போகுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் 7 பேர் எப்படி ரத்தம்? ஒரு ஃபோன் தான் வரும், ஒரு ஃபோன் கால் வரும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் காலுக்கு செலவு இருக்காது. நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், அவசரமாக ரத்தம் வேணுங்க, A1 பாசிட்டிவ் வேணுமா, எத்தனை யூனிட் வேணும், 2 யூனிட் வேணும், இரு இனிமேல் நீ ஃபோன் பண்ணாத, உனக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். அந்த ரத்த தான கொடையாளர் ஃபோன் பண்ணுவார், உனக்கு தேவையான நீ தான் ஃபோன் பண்ணுங்கிறது லாஜிக்கு, அது சட்டப்படி. தர்மப்படி என்ன பேசுவார்? ரத்தம் கேட்டிங்களாம்ல, எங்கள் மாநில தலைமையிலேருந்து சொல்லி விட்டாங்க, எங்கள் மாவட்ட நிர்வாகி பேசினாங்க, சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு ரத்தம் தேவை, யார் யாருக்கு தேவை, எத்தனை யூனிட் தேவை, டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படியா, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும், நான் ஏதோ வந்துட்டேங்க, ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இருப்பேங்க என்று ஆறுதல் பெருமூச்சை சொல்லி. ஏன் தெரியுமா இந்த பெருமூச்சு சொல்லக்கூடிய வார்த்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கவுலும் மஅரூஃபுன் சதகா. உன் சகோதரனை பார்த்து அழகான வார்த்தை பேசுறியே, இது தர்மங்க. ஒருத்தன் ஏழையிலே மக்கள் வந்து நிற்கிறான், உதவி கேட்குறான், ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு கேட்குறான், உன்கிட்ட இல்லை, கோச்சுக்காத, உனக்கு இறைவன் சரி செய்திருவாரு, எல்லாம் கரெக்டாக போயிரு, எதுக்கு பயப்படுற, எதுக்கு துன்பப்படுற, நான் ஏதாவது முடிஞ்ச சில சகோதரர்கிட்ட சொல்லி வைக்கிறேன், நீ கோச்சுக்காது, என்கிட்ட தற்போதைக்கு இல்லை, இருந்தாலும் கடவுளை காப்பாற்ற மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்கிறானே, வந்தவன் நிம்மதியாக போவான், ஓரளவுக்கு ஆறுதல் பெற்று போவான். அந்த மாதிரி நம்ம சகோதரர்கள் அவனுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு பிறகு மாவட்டத்திலிருந்து ஒரு ஃபோன் வரும், எங்கள் சகோதரர் உங்களுக்கு தொடர்பு கொண்டாரா, ஃபாலோ. ஏன்னா சொல்லிவிட்டு அவன் ஃபோன் பண்ணலைன்னா சிக்கலாயிரும்ல. எங்கள் சகோதரர் உங்களுக்கு தொடர்பு கொண்டாரா? ஆமாம் தொடர்பு கொண்டாரு. வரேன்னு சொன்னாரா? வரேன்னு சொன்னார். ரியாஸுங்கிறவர் அடித்தாரா? அப்துல்லாங்கிறவர் அடித்தாரா? சரி. ஆலம்ங்கிறவர் அடித்தாரா? சரி. அவங்க வந்து ரத்தம் கொடுப்பாங்க, அவங்க எந்த காசையும் கேட்க மாட்டாங்க, உன்ட்ட ஆப்பிள் வாங்கித்தான் ஹார்லிக்ஸ் வாங்கித்தான் கேட்க மாட்டாங்க, நீனும் கொடுக்கக்கூடாது. சரிங்க சரிங்க. அவன் என்னடா இது, அட ரத்தம் கொடுக்குறவனுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாதா? அது போதும், எந்த காசையும் கொடுத்துறாத. இவன் பார்க்குறான், அட ரத்தம் தேவைன்னா குடும்பத்துக்காரன் முடியாதுன்னு நிற்கிறான், சாவுடாங்கிறான். இவன் என்னடானா எப்படிப்பட்ட சமுதாயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க, இவர்களை இப்படி தூண்டியது எது? அவனுக்கு ரத்தம் கொடுக்கலன்னா எனக்கு நஷ்டமா, ரத்தம் கொடுத்தா எனக்கு என்ன லாபமா? ஒன்றுமே கிடையாது. எது இது தூண்டியது? இதற்கு பின்னால் உள்ள இஸ்லாம் தூண்டி இருக்கிறது. அந்த சகோதரன் சொல்லி அனுப்புவார், நேராக இவர் போய் ரத்தம் கொடுத்துட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும், இப்போ என்னத்தை பெருசா, என் சகோதரன் நான் கொடுத்த ரத்தம் எல்லாம் சரியாக போயிடும் என்று சொல்லிட்டு வெளியே போகும்போது, ஏதாவது டீ சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிக்கிங்க, ஹார்லிக்ஸ் வேண்டாம், ஒரு நட்பாக ஒரு டீ சாப்பிட சொல்கிறேன், சாப்பிட்டு போகலாம் வா, அற்பம், ஹார்லிக்ஸ் வாங்க அதெல்லாம் தந்துடாத, எனக்கு ரத்தம் சீக்கிரம் ஊறிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று அவனை சமாதானப்படுத்தி எந்த செலவும் வைக்காம விட்டுட்டு போறானே. இது போன்ற அவசர கிடப்பில் இருக்கக்கூடியவன்ட்ட டாக்டரே காட்டு மிராண்டித்தனமான காரியத்தை செய்யறான். செத்த பணத்துக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிறான். அந்த இருதயத்தை துடிதுடிக்க வைக்கிறோம் என்று சொல்லி அவன்கிட்ட 20,000 அடிக்கிறான். அப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாளிகளும் காட்டு மிராண்டிகளும் வாழுகிற இந்த நாட்டில் அவன் உயிருக்காக வேண்டி ரத்த தானம் செய்கிறானே, அவசர ரத்த தானத்தினுடைய உச்சகட்டம் எப்படி? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடிப்படையை தகர்க்க வேண்டும் என்பதை கொள்கையாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் RSS. அந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளை பார்த்து தன் மனைவியிடத்தில் சொல்கிறார்கள், யார் தெரியுமா இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் ஒரு இரத்த வங்கியை நடத்துகிறேன், ஒரு பிளட் பேங்க் வைத்திருக்கிறேன். அந்த பிளட் பேங்க்ல இருக்கிற 90% ரத்தம் இந்த முஸ்லிம்களுடைய ரத்தம்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட மனிதநேய மிக்க ஒரு மார்க்கம் இஸ்லாம் எங்களை தூண்டியது இப்படிப்பட்ட தியாகத்திற்கு. இன்றைக்கு பார்க்கிறோம்,
பெரியாருடைய நினைவு தினத்தின் பெயரால், பிறந்த தினத்தின் பெயரால் ஆங்காங்கே 10 பேர் ரத்த தானம் செய்வான். ஏன் 10 பேர் செய்கிறான்? ஏன் பெரியார் திராவிட கழகத்தின் தொண்டர்கள் 10 பேரா, அல்லது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைக்காரர்கள் 5 பேரா? ஒரு கட்சிக்காரனால ஏன் செய்ய முடியல? இப்படி செய்தால் உனக்கு இறைவன்கிட்ட வெகுமதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவன்கிட்ட இல்லை. இப்படி செய்யாட்டி இறைவன் உன்கிட்ட விசாரிப்பான்டா என்கிற அச்சட உணர்வு இல்லை. அதனால பேருக்கும் பெருமைக்கும் விளம்பரத்திற்கும் மோகத்திற்கும் பாராட்டுதலுக்கும் 10 பேர் செஞ்சுட்டு போறான். ஆனால் இதற்காக எங்களுக்கு இந்த உலகத்தில் வெகுமதி கிடைப்பதை விட மறுமையில் நிலையான வெகுமதி கிடைக்கப் போகிறதே, அது போதும் என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிற இந்த இரத்த தானத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இரத்த தானங்கள்! டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இன்னைக்கு ஹஜ் என்ற யாத்திரையை செய்வதற்கு முஸ்லிம்கள் செல்கிறார்கள். அங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், கூட்ட நெரிசலிலே விபத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே இரத்த தானம் செய்கிற ஒரு அமைப்பாக அங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள் பலரும் இரத்த தானம் செய்வார்கள். அவர்களை ஒன்றிணைத்து இரத்த தானம் செய்கிற ஒரு அமைப்பு இருக்குமானால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சவுதி மண்டல நிர்வாகங்களாக இருக்கிறது. அப்படி இரத்த தானம். அங்கே வேற மதத்தை சார்ந்தவன் இருப்பான், இந்திய நாட்டை சார்ந்தவன் இருப்பான், தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவன் இருப்பான், பிலிப்பைன் நாட்டை சார்ந்தவன் இருப்பான், இலங்கையை சார்ந்தவனாக இருப்பான், இந்துவாகவோ பௌத்தனாகவோ சீக்கியவனாகவோ நாத்திகனாக இருப்பான். யாராக இருந்தாலும் அவன் மனிதனாக இருக்கிற காரணத்தினால் இரத்த தானம் செய்ய கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். இது மட்டுமா? அவசர போர்க்கால அடிப்படையிலே இந்த இரத்த தான முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் எந்த அளவிற்கு உச்சகட்டமான ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், இந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் ஓரளவு செஞ்சிடலாம். இதற்கு மேலே இவர்களுடைய சின்ன பிரச்சனைகளை பெரிதாக ஊதி பெருசாக்கி இவர்களிடத்திலே உயிரை வைத்து அந்த பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய இந்த போலி டாக்டர்களும் காட்டுமிராண்டி மருத்துவர்களுடைய அழிச்சாட்டியத்தை அடக்குவதுதான் மிகப்பெரிய மனிதநேயம் என்பதையும் உணர்த்தும் வகையில் ஒரு சில சம்பவங்கள் ஏராளமாக இருக்குது. சுருக்கமாக 1-2 அவங்க சொல்லிட்டு வரேன். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதில் மிகச்சிறந்தது என்ன? இன்றைக்கு முஸ்லீம்களை பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவங்கெல்லாம் ஜிஹாது செய்கிறங்கிற பேரில் குண்டு வைப்பாங்க. எவன் சொன்னா இந்த மாதிரி நாங்கள் குண்டு வைப்போம்ண்டு? எவனோ ஒரு கிறுக்கன் செஞ்சிருப்பான், அது முஸ்லீம்களுக்கு சொந்தமா? எவனோ ஒரு கிறுக்கன் எல்லா சமுதாயத்திலையும் இருப்பான். இந்து சமுதாயத்தில் 4 கிறுக்கன் இருப்பான், முஸ்லீம்களையும் இருப்பான், கிறிஸ்தவத்திலையும் இருப்பான், சீக்கியன்லையும் பௌத்தன்லையும் இருப்பான். அதுக்காக வேண்டியது இஸ்லாமிய பட்டம் கட்டுறதா? ஜிஹாதுங்கிற பேரில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டம் சுமத்துகிறீர்களே. சில பேர் லவ் ஜிஹாது. என்னடா லவ் ஜிஹாது? இவன் நக்கீரன் பத்திரிக்கை இருக்கான்ல, அடுத்தவனுடைய மானத்தை நக்கி பிழிக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்காரன், அடுத்தவனுடைய மானத்தை சுரண்டி ஒரு குடும்பத்தினுடைய மானத்தை அம்பலப்படுத்துறானே. இன்னைக்கு கூட ஒரு ஆளை பிடிச்சாங்க தூத்துக்குடியில். நைட்டில் வீடு வீடாக போய் ஜன்னலுக்குள்ளே கையை விட்டு செல்ஃபோனில் வீட்டில் நடக்கிற அந்த கணவன் மனைவி உல்லாசத்தை வீடியோ எடுத்து பார்த்து ரசிக்கிற சில காட்டு மிராண்டிகளை தேடி பொறி வச்சு பிடித்தார்கள் காவல்துறைன்னு சொல்லி இன்னைக்கு மாலை மலரில் போட்டுருக்குறாங்க. வருதுல செய்தி. இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலோ அதே மாதிரி இந்த நக்கீரன் கோபால் 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன். அவன் சொல்கிறான் லவ் ஜிஹாதுங்கிற பேரில் தீவிரவாதத்தை கட்ட விழுக்கிறாங்கன்னு. ஏன்டா லவ் ஜிஹாது யார்? பொண்டாட்டியை லவ் பண்ணாங்க என்ன எழுதுறான்னு பாருங்க. இவன் வெக்கம் இல்லாத நாய். இவன்
இவன் ஆபாச பத்திரிகையை நடத்திட்டு வந்து வீரப்பனை காட்டில் போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி ஆனவன். இவனுக்கு யாரை பற்றியும் அக்கறை இருக்காது. ஒரு மாநிலத்தின் முதல்வரா சந்தி சிரிக்கிற மாதிரி எழுதுவான். இதுதான் ஜனநாயகத்தினுடைய சுதந்திரமா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மன நோகம் அடிக்கிறதா? சந்தி சிரிக்கிற மாதிரி எழுதுவான். இவன் புத்தி அப்படி இருக்குது. ஆனால் ஜிஹாத்னா என்ன? முயற்சி செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஜிஹாதில் மகத்துவமிக்க ஜிஹாதை சொன்னார்கள் தெரியுமா? அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஒரு அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை நியாயத்தை பேசுவது, ஒரு அநியாயக்காரன்ட்ட போய் உண்மையை பேசுவது, நியாயத்தை பேசுவது தான் சிறந்த ஜிஹாத் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஜிஹாதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்கிறது, எல்லா காலத்திலும் செய்யும். என்ன? சென்னையிலே ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலே ஒரு பழனிமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன், அவருடைய வலது காலை அறுவை சிகிச்சை செய்கிறோம் என்ற பெயரால், கொஞ்சம் இடது காலோட வலது கால் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது, அறுவை சிகிச்சை செய்கிறோங்கிற பேரில் இருக்கிற எலும்பை எடுத்துட்டாங்க. எடுத்து ஒன்றத்தையும் காணோம். என்னடா இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் ஒரு எலும்பை காணமே, என்னடா பண்ணீங்க? எல்லாம் செல்ல எடுத்துருச்சுட்டாங்க. சரி, என்ன செய்ய போற? நீங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்க, இன்னொரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். ஏண்டா 10 லட்ச ரூபா சரி பண்ணதுக்கு இத்தனை காலமாக இருந்த காலை நாசமாக்கிட்டியே, இன்னொரு 10 லட்ச ரூபா கொடுத்தா முட்டிக்கு கீழே இருக்கிற கால் உடஞ்சு போயிருமேடா என்று கேட்ட பொழுது, எங்களால் இதான் முடியும், பிரபல எலும்பு முறிவு மருத்துவமனை இப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரம் மனு வருது. இவங்கள்ட்ட தட்டி கேட்க முடியாதா? கட்சிக்காரங்கள்ட்ட போகிறாங்க. எங்கள் கட்சி தலைவருடைய பினாமி தானே அந்த மருத்துவமனையே, நாங்கள் எப்படி மோதுறது? எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட மோதுனா நாளைக்கு சட்ட சிக்கலுக்கு ஆளாயிருவோம், எல்லாம் ஒதுக்குறோம். என்னடா மனிதனம் இது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றி அந்த அம்மா, அந்த கணவருடைய அந்த மனைவி, அப்போ பாதிக்கப்பட்ட தன்னுடைய குடும்பத்தாருக்கு உதவுவதற்கு ஒரு அமைப்பு இருக்காது என்று ஏங்கி தவிக்கிற பொழுது, அண்டை வீட்டு முஸ்லீம் சகோதரர்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு மனு கொடுங்க, அவன் மதத்தை பார்க்க மாட்டான், மனுஷனான் பார்ப்பான் என்று கொடுத்தார்கள். கொடுத்த உடனேயே நாம் அந்த மருத்துவமனைக்கு உரிய முறையில் கேட்டோம். நமக்கெல்லாம் உரிய முறைனா என்ன பாசை? மிரட்டுறதா, தொலைச்சி விட்டோம்னான்னு சொல்கிறதா? அதெல்லாம் கிடையாது. நாம் நியாயத்தை சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இல்லாத வசதி வாய்ப்பா, எவன் வண்டியோ கொள்ளையடிக்கிறீங்க, ஒரு அப்பாவி குடும்பத்தினுடைய காலை பறிச்சிட்டீங்களே, அவன் இருந்தால் தான் நான் பொண்டாட்டி பிள்ளை வாழும், அவனுடைய காலை பறிச்சு இப்படி இருந்து இன்னொரு 10 லட்சம் என்ன வகையில் நியாயம் என்று கேட்குறோம். கேட்டால் அப்படி தான் செய்ய முடியும். நீ என்ன பெரிய கும்பா, ஆனதை பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. ஆனதை பார்த்துக்கன்னு நாங்கள் என்ன போய் ஆஸ்பத்திரி கண்ணாடியை உடைக்க போகிறோம், அல்லது செங்கல்லையா புழக்க போகிறோம், அதில் என்ன புண்ணியம், அல்லது டாக்டருடைய மண்டையவா தகர்க்க போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மருத்துவமனை பேரை போட்டு இந்த மருத்துவமனைக்கு முன்னால் மாபெரும் முற்றுகை போராட்டம் அறிவிச்சாச்சு. அறிவிச்சா பார்க்குறோம், டேய் ஒருத்தன்ட்ட 10 லட்ச ரூபா சுருட்டணும், இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பல கோடி ரூபா படுத்துருமுடா, டேமேஜ் ஆக்கிடுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நார் நடந்துக்கிட்டு டாக்டர் பிரகாஷ்னு நார் அடிச்சாங்களே, அடுத்து எவனுக்கும் பிரகாஷ் இருந்தால் யோசிக்கிறான், என்னடா அவன் பேரு பிரகாஷ், ஓ அந்த நான் வேற பிரகாஷ், அவன் ஏ பிரகாஷ் நான் பி பிரகாஷ்னு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கிறான். அந்த மாதிரி கேவலப்படுத்திடுவாங்க. இதனால ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். வாங்கினீங்க, எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? பேசி தீர்த்துக்கலாம். நம்ம சொல்கிறோம், எங்கள்கிட்ட நீ பேசி தீர்க்க போகிற? நீ பாதிக்கப்பட்டவன்ட்ட பேசி தீர்த்துரு, இல்லை நீங்களும் வாங்க, பாதிக்கப்பட்ட நீ கூட்டிகிட்டு வாங்க. பாதிக்கப்பட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு, சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவர் கேட்குறாரு, செலவு பண்ண 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். யோ, நீ செலவு பண்ண 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு இந்த காலை எப்படி செலவு பண்ண போகிற, அதை எப்படி சரி பண்ண போகிற? அப்போ 20 லட்ச ரூபா வேணும். சரி இந்தா 20 லட்ச ரூபா கேட்குறான், கொடு. பேசியாச்சு. இது நீ கொடுக்கலன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அநியாயத்திற்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், பர்மிஷன் வாங்கி நடத்துவோம், ஆனதை பாருன்னு சொன்னோம். அவன் என்ன பண்ணா, நமக்கு வந்து இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் பெரிய விஷயம் இல்லைங்க, கோர்ட்டுக்கு போனாலும் நாங்கள் நாரடிக்கப்பட்டுருவோம், உங்களுக்கு என்ன வேணும்? பணம் தானே, கொடுத்துறோம், என் கையில் கொடுக்காத, இவங்கள்ட்ட கொடு, அவங்க வாங்கிக்கிட்டோம், உன்னிடம் பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ, அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன திருப்தி அதில்? இவங்க நினச்சிட்டாங்க இந்த மாதிரி 20 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம்னா 40% கமிஷன் கிடைக்குன்னு நினச்சிட்டாங்க. அப்படி தானே பண்ணுறாங்க. எப்படி ஒரு 4 லட்ச ரூபா கிடச்சிரும் போல, 8 லட்ச ரூபா கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற கதையா நம்மளை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கமிஷன் கொடுத்துருவாங்க, அதனால் இந்தாங்க பணம் கொடுக்குறாங்க. டேய் நீ அவனுக்கே கொடு, எங்களுக்கு நயா பைசா தேவையில்லை. அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தா,
இந்தாம்மா இந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. அந்த அம்மா அழுகுது. இந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா அழுகுது. எந்த கட்சிக்காரனாவது, எந்த சங்கத்துக்காரனாவது, அல்லது எந்த ரவுடி பயலாவது இந்த பணத்தை பெற்று கொடுத்திருந்தால் பாதி பணத்தை கேட்டு வாங்கியிருப்பான். நீங்க என்னடான்னா இந்த பணம் போதுமா, என்ன செய்ய போறீங்கன்னு என்ன கேட்குறீங்களே. இப்படிப்பட்ட ஒரு மனித குலமா? அப்படி என்னங்க உங்க மார்க்கம் உங்களுக்கு சொல்லி இருக்குது? இஸ்லாத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டார்களே, அந்த இஸ்லாம் தான் இந்த மனிதநேயத்தை போதித்து கொடுத்தது. நாம சொன்னோம், எங்களுக்கு இந்த சத்திய இஸ்லாம் சொல்லி கொடுத்த தத்துவம் இதுதான். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாத, அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் அதிலிருந்து அவனை காப்பாத்து, நபிகள் நாயகம் போதித்தார்கள். அதை நாங்கள் செஞ்சோம். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த 20 லட்சத்தை நீங்க வச்சிருங்க பாதுகாப்பா, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். ஆனா இந்த அம்மா நமக்கு சொந்தக்காரங்களா, தெரிஞ்சவங்களா, பக்கத்து வீடா? 20 லட்ச ரூபா நம்பி யாராவது கொடுப்பாங்களா? அந்த அம்மா கொடுக்கிற அளவிற்கு ஒரு நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயம் பெறுகிறது என்றால் அது காரணம் என்ன? பின்னால் மறைந்திருக்கிற இந்த மனிதநேயத்தை போதித்திருக்கிற இந்த மார்க்கத்தின் அடிப்படை தான் காரணம். இது மாதிரி நிறைய இருக்குது சம்பவம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில பாதுகாப்புக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையில் தௌஹீத் ஜமாத் இருப்பதை பார்க்கும். இன்னொரு சம்பவம், ஒரு சகோதரர் தன்னுடைய 6 கோடி ரூபாய் சொத்து மாட்டி கிடக்குது. அந்த வில்லங்கம் ஒரு இந்து சகோதரர் 6 கோடி ரூபாயை தொலைச்சிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க, அந்த இடத்த வில்லங்கம் பண்ணி விட்டாங்க, அபகரிச்சுக்கிட்டாங்க, அதை எங்களுக்கு மீட்டு தாங்க, கேட்டால் கட்சி பேரை சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட புகார் கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தால் இதை மேடை போட்டு பேச மாட்டாங்க. நாம் நியாயமான பஞ்சாயத்து பண்ணதுனால தான் இதை மக்கள்கிட்ட பதிவு செய்கிறோம். அந்த இந்து சகோதரை அழைச்சிட்டு போய் நீ யாரால் பாதிக்கப்பட்டாய் அவரை வச்சு நீங்கள் நியாயம் வழங்குங்க, இவர் என்னத்தை பாவம் பண்ணாரு, கேட்ட தொகையை கரெக்டாக கொடுத்துருங்க, இல்லைன்னா முறைப்படி நம்ம காவல்துறையை சந்திப்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவரும் பார்க்குறாரு. நாம் நாளை இறந்துட்டோம்னு சொன்னால், நம்ம மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டோம்னு சொன்னால் இந்த காசு நம்ம கூட வராது, இவர் கேட்கறது நியாயம்தான், கொடுத்துறேன்ட்டாரு. இந்த ஆளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீங்கள் என்னங்க மிரட்டினீங்களா அவங்கள? கொடுத்துறேங்கிறார. அது மிரட்டலாம் செய்யல, நியாயத்தின்படி பேசணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் காவல்துறையை சந்திப்போன்னு தான் நாங்கள் சொன்னோம். அவர் கொடுக்க உடன்பட்டார். இவர் என்ன கேட்குறாரு கூப்பிட்டு, நீங்கள் இந்த அமைப்பில் என்ன மாநில நிர்வாகியா? இல்லை நான் ஒரு மாவட்ட நிர்வாகி தான். சரி இருக்கட்டும், வாங்கலை, இதெல்லாம் பேசியிருக்கிறீங்க, நான் உங்களை காரில் கொண்டு போய் வீட்டில் விடுறேன். அது நீங்கள் வேற, என் ஆட்டோ வெளியே நிற்கிது. ஆட்டோ டிரைவரா நீங்கள்? ஆமாம். நான் இவ்வளோ இன் பண்ணி சட்டை பேண்டெல்லாம் போட்டது பார்த்தா பெரிய ஒரு அமைப்பு. நாங்கள்லாம் லோக்கலில் வட்ட செயலாளர் கூட பெரிய காரில் தான் பார்த்துருக்குறோம். நீங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்கன்னா பெரிய அளவில் ஏதோ ஒரு செவரலாட்டையோ அல்லது இன்னோவாலையோ ஓரத்தில் நிப்பாட்டுறீங்கன்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஆமாம். சரி வாங்க சாப்பிட்டு போகலாம். இல்லை எங்கள் அமைப்பினுடைய விதி இருக்குது, இஸ்லாத்துடைய அடிப்படை இருக்குது, இந்த வாதி பிரதிவாதிட்ட பஞ்சாயத்து பேசும்போது யார்ட்டு எதையும் வாங்கி தின்றக்கூடாது, அது உள் வேலை செஞ்ச மாதிரி போயிடும் அப்படிங்கிறார். இந்த இந்து சோதர் பார்த்துட்டு, என்னங்க இது இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மனித சமுதாயத்தை பார்க்கலைங்க, 6 கோடி ரூபா வாங்கினா 3 கோடி ரூபா பிடிக்கிட்டு போயிடுவாங்களேங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதர் இப்படி நன்றி சொல்கிறீங்க பாருங்க. இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாம்னு ஒரு நல்ல நம்பிக்கை வைக்கிறீங்களே, இது போதுங்க எங்களுக்கு என்று வரக்கூடிய நிலையில் நம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட தியாகத்தை தூண்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. சம்பவங்களை அடுக்கிட்டு போனால் அவ்வளவு நேரம் நீண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்றைக்கு பிற மத அன்பர்கள், கிறிஸ்துவ இந்து சமுதாய மக்கள்லாம் நினச்சிருக்கலாம், அவர் பெரிய ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு, நல்லா பெருசாக ஒரு தாடியை விட்டுக்கிட்டு, கையில் ஒரு மணியை உருட்டிக்கிட்டு, ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு இருப்பார் போல, அதனால தான் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க போல என்று நினச்சிருக்கலாம். அவர் அல்லாண்டு பள்ளியிலேயே கிடப்பார் போல, ரமலானானா நோன்பு வைப்பார், இவர் தான் முஸ்லிம் முகமது, இப்படி நினச்சிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வை பற்றி முஸ்லீம்களுக்கே அதிகம் தெரியல. நபிகள் நாயகம் தொப்பி போட்டு ஜிப்பா அணிந்து இதான் மார்க்கம் என்ற ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்கல. தொழுக, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு போன்ற இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததோடு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சொல்லி கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சத்திய இஸ்லாத்தை ஏற்ற தோழர்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க. நம்முடைய ஏழ்மைனா வாடகை வீட்டில் இருப்போம், அவர்களுடைய ஏழ்மை என்ன தெரியுமா? வீடே கிடையாது.
நாங்கள் ஒரு பாதையில் மரத்தின் அடியில் போய் அமர்ந்து கொள்ளலாமா? ஒரு ரோட்டு ஓரத்தில் நாங்கள் போய் உட்கார்ந்துக்கலாமா? நபிகள் நாயகத்திடம் அந்த தோழர்கள் கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பாதையின் ஓரத்தில் நீங்கள் அமர்வதாக இருந்தால் அந்த பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். இந்த வார்த்தையின் சுருக்கத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். அதற்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனை, உலக மனிதநேய செம்மல்களெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் அப்படிப்பட்ட போதனை இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை உலகத்தில் எந்த மனிதநேய பேரவழிகளும் சொல்லியிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு மாநாடு நடக்குது, இன்னைக்கு நம்ம சமுதாயம் கூடி கலையுது. 500 பேர், 5000 பேர், 5 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் கூடி கலைந்தாலும் ஒரு மது பாட்டில் இருக்காது, ஒரு சிகரெட்டு துண்டு இருக்காது, ஒரு பான்பரா குப்பை இருக்காது, ஒரு சிறுநீருடைய துர்நாற்றம் இருக்காது, ஒரு ஓரத்தில் மழை கண்டம் இருக்காது. எந்த துர்நாற்றமும் எந்த அசிங்கங்களும் எந்த குப்பைகளும் இல்லாத வகையில் இங்கே ஒரு மக்கள் கடல் கூடி கலைந்திருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுகிற வகையில் நம்முடைய சபை ஒழுங்குகள் இருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு சாலையின் ஓரத்தின் லட்சணத்தை பாருங்க. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள்னு போட்டு வச்சிருக்கிறான். நம்மால் நோய் என்ன, அங்கே தான் போய் சிறுநீர் கழிப்பான். இந்த லட்சணத்தில் இங்கு குப்பை கொட்டாதீர்கள் தான் அந்த இடம் பார்த்து கொட்டிட்டு போவான். அப்படி இங்கு நோட்டீஸ் ஒட்டாதீர்கள், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் இருக்குல்ல, அந்த கல் மட்டும்தான் இருக்கும். ஏன், அது மேலே போஸ்ட் அடிச்சுட்டு போயிருப்பான், எல்லாம் அழிஞ்சிரும், இந்த கல் மட்டும்தான் இருக்கும். அந்த லட்சணத்தில் நம்ம நாட்டு சட்டம், இவன் நடக்கிற லட்சணம். ஏன் உள்ளுணர்வு வரல? ரோட்டு ஓரத்தை பார்த்தா எல்லாம் மலம், அந்த பகுதியில் யாராவது போக முடியுதா? துர்நாற்றம் அடித்து நோயெல்லாம் பரவி இன்னைக்கு பாருங்க, சட்டம் தமிழக அரசாங்கம் சட்டம் போடுது, பள்ளிக்கூடங்களினுடைய ஓரங்களில் டெங்கு போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, பள்ளிக்கூடங்கிறது ஒருத்தனை பண்படுத்துகிற இடம், பண்படுத்துகிற இடத்துலேயே அந்த லட்சணத்தில் இருக்குதுன்னா ரோடு எப்படி இருக்கும், தெரு ஓரம் எப்படி இருக்கும்? அவ்வளவு நாற்றம் எடுத்திருப்பதை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதைக்கு செய்ய வேண்டிய ஒழுங்குகளை நிறைவேற்றுங்கள். அப்படி என்றால் அந்த பாதையினுடைய நடுவிலே குறுக்கிலே நிற்காதீர்கள், மக்கள் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் செய்யாதீர்கள். எவ்வளவு பெரிய மனிதநேயம்! இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஏண்டா போராட்டம் பண்ணுறங்கிற பேரில் சாலை மறியல் பண்ணுற, அங்கே இருக்கிற வாகனங்களை எல்லாம் தடுக்கிற, வருகிற வாகனங்களை உடைக்கிறாய், அங்கே ஆம்புலன்ஸில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவன், பிரசவ வேதனையை துடித்து கொண்டிருப்பவள் சிரமப்படுகிறார்களே, ஏண்டா இப்படி சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறாய்னு கேட்டா, எங்கள் தலைவருடைய மனம் உடைந்திருக்கிறதால் உங்கள் மண்டை உடையும் என்று சொல்கிறான். சாலை மறியல் செய்பவனுடைய காட்டுமிராண்டித்தனத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை குறுக்கே அமரக்கூடாது, அதே போன்று மனம் கழித்து விடக்கூடாது. கல்லுல் பசர், பார்வையை தாழ்த்தி அமர வேண்டும். உனக்கு வீட்டில் தங்க இடம் இல்லை, ரோட்டோரத்தில் தங்குறையா, 1-4 பேர் பார்த்து முறைச்சிட்டு செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும். இன்னைக்கு ரோட்டோரத்தில் உட்காந்துருக்கிற 4 காலி பசங்க எப்படி உட்காந்துருக்குறாங்க? ரோட்டோரத்தில் உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு, பீடி குடிச்சுக்கிட்டு, ஒரு செல்ஃபோனில் நல்ல சத்தமாக ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு, எவடாவ வெற்றாவல குத்துறாவல எது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணவி போயிட்டு இருப்பா, திடீர்னு பாப்பா, அவன் என்ன தான் பார்த்தா கவனி, அடுத்த வரும்போது கற்பழிச்சிடறான் அல்லது சட்டை பிடிச்சி கிழிச்சிடறான், மானபங்கப்படுத்திடுறான். இந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனமான காம கொடூரர்கள் சாலை ஓரங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறார்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். 4 பேர் போறாங்களா, ஏறு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காத, நீ உனக்கு இருக்க இடம் இல்லை, அங்கதான் இருக்கிற, பேசாம இருந்துக்க. அதே மாதிரி மரத்து அடியிலே மக்களுடைய நிழல்களில் தங்கும் இடங்களில் மனம் கழித்து விடாதீர்கள். இன்னைக்கு என்ன செய்வோம், ஒரு பூங்காக்கு போறோம், பூங்கானா என்னங்க, 4 பேர் இருந்து பராமரித்து சுத்தம் பண்ணி வைக்கிற இடம். அந்த பூங்காவின் லட்சணம் இருக்குதுல்ல, பூங்காவுக்கு ஏண்டா வந்தோம், வீட்டிலையாவது பின்னாடி கொள்ளையில் போய் உட்காந்துருக்கலாம்னு நினைப்பான். பூங்காவுக்கு போவான், ஏய் அங்கே பாரு பச்சையாக தெரியுது, அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். நேராக அங்கே போய் பார்த்தா ஒரு சாம்பாரை ஊற்றி வச்சுட்டு போயிருப்பான். சரி இங்கே வேணாம், அந்த மரத்தடியில் சூப்பராக இருக்குது, அங்கே போயிடுவோம். அங்கே பார்த்தா ஒருத்தன் வாந்தி எடுத்துகிட்டு போயிருப்பான். இங்கே வேணாம், இங்கே பார்த்தா ஒருத்தன் பான் பிராக்கு தின்னுட்டு துப்பிட்டு போயிருப்பான்.
இன்னொரு இடத்துல போகலான்னு பார்த்தா ஒருத்தர் மலஜல கழிச்சு வச்சிருப்பான். எங்கேயாவது போய் நிற்க முடியுதா? எப்படி? இந்த இடம் தூய்மையாக இருக்கிறது என்று நான் சான்றளிக்கிறேன். பெருசாக ஒரு போர்டும் இருக்கும், போர்ட்லையும் துப்பிட்டு போயிடுவான். அந்த லட்சணத்தில் இருக்குது பூங்கா. இதுதான் பூங்காவனம்னா போய் மனசில் நிம்மதி காட்டுற மனமாக இருக்குதுங்க, நாத்தெடுத்து ஓடுறான். அந்த அளவிற்கு இவனுடைய நிலை இருக்குது. இதான் மனிதநேயமா? அடுத்தவன் எதுலையெல்லாம் புண்பட மாட்டானோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். நாம் ஒரு செயல் செய்கிறோம், அடுத்தவனுக்கு புண்படுமா? நடக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா உங்களுடைய தூதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரே, அட சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வதை கூட சொல்லி தருகிறாரே, ஒன்று கூட விட மாட்டார் போல உங்க தூதர் என்று நையாண்டி பேசினார்கள். ஆமாம், எங்கள் தூதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா தன்மையும் சொல்லிக் கொடுப்பார் என்று தைரியமாக சொன்னார்கள் நபித்தோழர்கள். இன்றைக்கு அதுதான் கிரெடிட். எப்படி நம்ம ஆட்கள் தும்புவாங்க? எப்படி தும்புவாங்க? அப்படின்னு 4 பேர் அந்த பக்கம் ஓடிடுவாங்க. ஏன்? சளி இவன் மூக்கில் நிற்கும், கீழே விழுந்து கொஞ்சம் கொட்டி இருக்கும், அடுத்தவன் மூஞ்சில் தண்ணி தெரிச்சிருக்கும், இன்னொருத்த அப்படி கப்படிச்சு இப்படி நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகிடும். பா சரியான தூசி, யாரு எவன் இருக்கிறான் தூசியில் ஓடிடுவான், அப்படி தும்முவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தும்மல் கூட அப்படி கையை பொத்தி நாம் தும்புவது அதோடு அடைக்கணும். தும்மல் வருதா பரவக்கூடாது. எவ்வளவு கிருமியில வெளியேற்றுறோம், சாதாரணமானதா கிருமிகள்? அட இந்த தும்மல்ல ஒருத்தன் சுவாசிக்கும் போது வருகிற அந்த ஸ்மெல்லு கூட சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் தும்மும் பொழுது அடி வயிற்றினுடைய அந்த அனைத்து மலவாடையும் கலந்து தான் சேர்த்து தள்ளுது. அப்படி தள்ளுகிற பொழுது அடுத்தவன் மேலே பட்ட நோய்வாய்ப்படுவானா இல்லையா? எவ்வளவு ஒழுக்கமாக நடக்கணும். இது மனிதநேயம். மனிதநேயம்னா என்னன்னு இந்த தத்துவத்தை உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா இதான் மனிதநேயத்தின் மறுபெயராக இஸ்லாம் இருக்கிறது. அவ்வளவு தத்துவத்தை. ஒரு நோயாளிகிட்ட போறீங்க, அவன்கிட்ட போய் என்ன பேசணும்? அழகான வார்த்தையை பேசி இறைவா இவருக்கு நோய் நிவாரணத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெளியே வந்துருங்கன்றாங்க. அவனை கஷ்டப்படுத்திடாதீங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்படிப்பட்ட தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையின் ஒழுங்குகளை சொல்லித்தராங்க. அதே மாதிரி பாதையின் ஒழுங்குகளில் இன்னொரு அம்சம், காணாமல் போன பொருட்களை அந்த காணாமல் களவு போன அளவில் கீழே விட்டு சென்ற ஒரு இடத்துல ஒப்படைக்கிறோமே, மிகப்பெரிய ஒரு காரியம். நம்ம சமுதாயத்தில் அந்த காரியம் இருக்குதா? இன்னைக்கு எந்த மக்கள்லாம் பாருங்க, நம்மால் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பான். எப்படி எப்படி இருக்கு வாட்ச்? நல்லா இருக்கா? நேற்று தான் காலில் கடந்துச்சு, எடுத்து வந்துட்டேன். இன்னொருத்த என்ன பண்ணுவான்? இந்த செல்ஃபோன் எவ்வளோ வருதுன்னு யோசிச்சு சொல்லுங்கள். புதுசாக இருக்கே, ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? பரவாயில்ல எடுத்துங்க. ஏன் இப்போ தேவையில்லாமல் நல்ல ஃபோனை விற்கிற? அது குடும்ப கஷ்டம். அப்படியா? எவ்வளோக்கு வாங்கினீங்க? தெரியாது. அப்போ ஏது? ரோட்டில் கிடந்துச்சு, தூக்கிட்டு வந்தேன். இப்படி இது தூக்கிட்டு ரோட்டில் கிடந்தது தூக்கிட்டு வர்றவனாவது கம்மிங்க. சில பேர் எப்படி, அவன் ட்ரெயினில் நின்றுட்டுருப்பான், பஸ்ஸில் நின்றுருப்பான், ஆத்திர அவஸ்தை நிற்பான், எத்தனையோ ஒரு முக்கியமான எண்களை எல்லாம் உள்ளே வச்சுருப்பான். அவ்வளவு ஆத்திர அவஸ்தை இருக்கிறவனுடைய ஃபோனை திருடிட்டு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட மனித மிருகங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாதையிலே ஒரு ஆடு இருக்கிறது, கிட்டத்தட்ட 8000 ரூபா 9000 ரூபா பெருமானமுள்ள ஆடு. அந்த ஆட்டை நீ கண்டெடுக்கிறாய், இவனுடைய உரிமையாளன் வரும் வரைக்கும் 1 வருட காலம் பொறுத்துரு, அறிவிப்பு செய், என்கிட்ட ஒரு ஆடு இருக்குது, தொலைச்சவன் என்கிட்ட வாங்கிக்கிங்க, 1 வருட காலம் வைத்திரு. 1 வருடம் வரைக்கும் எவனும் உன்கிட்ட வாங்காவிட்டால் அது வரைக்கும் அந்த ஆட்டுக்கு புல்லை கொடு, உணவை கொடு, அதில் இருக்கிற பாலை குடிச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு 1 வருடம் கழித்து யாரும் வாங்காவிட்டால் உனக்கு வச்சுக்க. எவ்வளோ? 1 வருடங்க. அட ஒரு டிவியை ரிப்பேருக்கு கொடுத்தா கூட 3 மாதத்தில் திருப்பி வாங்கலாம், டிவியை விற்றுருவேன்னு மிரட்டுறான். பில்லு போடுவது 3 மாதத்திற்கு மேல் நிர்வாகம் பொறுப்பேற்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்தவனுக்கு அடிமாட்டு விற்றுருவேன்னு அர்த்தம். இந்த லட்சத்தில் இருக்கிறான். ஆனால் இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார்கள், 1 வருஷத்துக்கு வை. யாருதான் வேணுமா? இருக்கா? இப்படி நம்மால் என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி அவசரமாக நான் வெளியூர் போகிறேன், 2 வீலர் வெளியிருந்த மழையில் நனைஞ்சிரும், உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு பயன்படுத்திக்கங்க, ஒரு 3 நாள் கழித்து வந்துடுறேன் போவான். அந்த 2 வீலரில் பார்த்தா ஹேண்ட்பரில் திருகிற இடம் இருக்காது, ஒயர் இருக்காது. என்னங்க கிரீர் பாஸ்லாம் ஆடுது? ஒன்றும் இல்லை, என் பையன் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான். எங்கே போனான்? பக்கத்தில் பொட்டல் பூ வரைக்கும் போயிட்டு வந்தான். போச்சா அதோட பொட்டுன்னு போகிற மாதிரி 2 வீலர் போயிடுச்சு.
இவன்கிட்ட போய் இந்த 2 வீலர் கொடுத்தோமே, தகரத்தை கொடுத்தாலும் உருப்படியாக விட மாட்டாங்கடா என்கிற அளவிற்கு இருக்கிறத பார்க்குறோம். 1 வருட காலம் வைத்திரு, அதற்கு பிறகு அந்த எஜமானன்ட்ட கொடுத்துரு, அவன் வராவிட்டால் நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்களே. இப்படிப்பட்ட ஒரு செயல் இன்னைக்கு அது யாராவது செய்ய முடிகிறதா? எங்களால் முடிகிறது. ஒரு பள்ளி வாசலுக்கு தொலை வருவான், திடீர்னு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாட்சை விட்டுட்டு போயிடுவான். ஒரு அறிவிப்பு வரும், ஒரு வாட்ச் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும். இப்படி சொல்லுவீங்களா? சமுதாயத்தில் இருக்குதா? குழந்தைய காணும்னு சொன்னாலும் அறிவிக்க ஆள் இல்லை. இந்த சமுதாயத்தில் இருக்குது. அவன் வருவான், இந்த கருப்புங்க ரேடோ பேர் இருக்கும், இந்தாங்க உங்களுது வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது காசு வாங்குதா ஜமாத்து? எந்த பள்ளி வாசலையாவது கமிஷன் வாங்குறாங்களா? சொல்லுவாங்க, ஒரு 2 சாவி கலந்த ஒரு சாவி கொத்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது, யார் விட்டீங்களோ தொலைச்சி எடுத்து கொண்டு வந்து வாங்கிக்கிங்க, அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அட 2 சாவின்னு ஒரு வீட்டினுடைய ஒரு பொக்கிஷம் வச்சுருப்பான், லாக்கர் சாவி வச்சுருப்பான், யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு பத்திரம் வச்சுருப்பான், மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை வச்சு பேரம் பேசுகிறதா? அதை முறையாக கொடு. இதான் மனிதநேயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், நாங்கள் செய்கிறோம். இஸ்லாத்தின் மறுபெயராக மனிதநேயம் இருக்கிறது, நாங்கள் அதன் வழியில் திகழ்கிறோம். இன்னைக்கு பார்க்கிறோம், ராஜபாளையத்தை பக்கத்தில் ஒரு ஊரில் நம்முடைய சகோதரன் ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கின்றான். அந்த வழியாக போனால் ஒரு தங்க செயினை பார்க்குறான். ஆஹா, தங்க செயின் இருக்குதே, எடுத்து வச்சுட்டு அந்த கடைக்கார்ட்ட சொல்கிறான், இந்த வழியாக யாராவது தங்க செயினை பறி கொடுத்துட்டேன் என்று சொல்லி வந்தாங்கன்னா அவங்கள என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நம்பரை கொடுத்துட்டு போகிறான். அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு தெரியல. சரி, அப்போ அவசரத்தில் போய் செஞ்சுட்டான். அப்போ நம்ம சகோதரர்கிட்ட கேட்குறான், இதன் சட்டம் என்ன, கொஞ்ச காலம் வச்சுருக்கணும், உரிமையாளர் வந்து கேட்டால் கொடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. சரி, வராரான்னு பார்ப்போம், அப்புறம் கூட ஒப்படைக்கலாம் நினச்சிட்டான் பையன். அந்த இடத்துல திண்டுக்கலை சார்ந்த ஒரு இந்து மத சகோதரர் தன் மகளோடு வருகிறார். இந்த வழியாக தான் வந்தேன், என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்தோம், அது வேற ஒரு வீட்டில் இருந்து நகையை இரவலுக்கு வாங்கிட்டு வந்தோம், அது அதிகமான காசு மதிப்புள்ள கிட்டத்தட்ட 10-20 ஆயிரம் மதிப்புள்ள நகை, அது இழந்துட்டோம்னா மீண்டும் வீட்டுக்கு போய் சேர முடியாது, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, பேரு கெட்டு போயிடும், யாராவது கண்டெடுத்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த கடையில் வந்து சொல்கிறார் அவர். அப்படியா, இந்தாங்க ஒரு பையன் சொன்னாங்க, இருங்க அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த உடனே அந்த பையன் ஃபோன் எடுத்து சொல்லுங்கள், நம்ம சகோதரன் ஒரு முஸ்லீம் சகோதரன், அவன் ஃபோன் எடுத்து சொல்லுங்கள் என்ன விஷயம், இதாப்பா அந்த நகை விஷயமா சொன்னீங்க, அவன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இளைஞனாக இருக்கிறான், ஒரு காலேஜ் படிக்கக்கூடியவன், ஒரு நகை கடத்தை என்ன நினச்சிருப்பான், இந்த வாரம் நமக்கு ஒரு பார்ட்டிக்கு கிடச்சிருச்சுடா ஒரு பொருள் நினைச்சிருப்பான். எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் சுற்றிட்டு வரலாம்னு நினச்சிருப்பான். அந்த பையன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அதை பத்திரப்படுத்திட்டு கேட்ட உடனே ஓடி வந்து கொடுக்குறான். அடையாளம் சொல்லுங்க, இப்படி மணி இருந்துச்சு, இப்படி கருப்பு கல் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டைப்பு, இந்தாங்க. கொடுத்த உடனே அவங்க பார்க்குறாங்க,
ஏதோ ஒரு வேற்று கிரகவாசி வந்து நம்மள்ட்ட ஒப்படைக்கிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி மனுஷனை எங்கேயாவது பார்க்க முடியுதா? தம்பி, உன்னை பெத்தவங்க யாருப்பா சொல்லுப்பா, உன் தாய் தகப்பனை பார்க்கணும்பான்னு பார்த்து ஒரு வெகுமதியாக ஏதோ பணம் தள்ளி கொடுக்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், தேவையில்லை எங்களுக்கு. ஏன்? இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தி இந்த சமுதாயம் யாருடைய நன்றி உபகாரத்திற்கு, பொருளாதார பரிகாரத்துக்கு இந்த வேலை செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொல்லுக்கிணங்க வாழக்கூடிய இந்த சஹாபாக்களும் அதன் வழியில் நடக்கிற இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அமூசன் கம் தரீரா. உங்களிடத்தில் ஏதாவது நன்றி கிடைக்குமா, உதவி கிடைக்குமா, பரிகாரம் கிடைக்குமா என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். எங்கள் இறைவன்ட்ட நாங்கள் எதிர்பார்த்துக்குவோம் என்று சொல்பவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் அந்த பையன் சொன்னால், உங்கள்கிட்ட எனக்கு எந்த தேவையும் கிடையாது, அதுக்கே இந்த காசெல்லாம் எனக்கு தரீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுடைய நிம்மதி பெருமூச்சு அது போதும், இதனால் இறைவன் எங்களுக்கு நன்றி வழங்குவான், அதனால் கூலி வழங்குவான், அது போதும் என்று சொல்லுகிற பொழுது, இதை உனக்கு தூண்டியது எது? உன் தாய் தகப்பனர் தூண்டினார்களா? எது தூண்டியது? மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மாமனிதரை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொடுக்கின்றார் என்றால், இஸ்லாம் இப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க ஒரு தத்துவத்தை போதித்திருக்கிற இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கு என்று பாருங்கள். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஒருத்தன் கடன் வாங்குறான், பொருள் வாங்குறான், இரவல் வாங்குறான், திருப்பி கொடுக்குற லட்சணம் எப்படி இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பணம் வாங்குறான், ஒரு 2000 ரூபா கொடுங்க தரேன்னு சொல்லி, அவன் 3 நாள் கழித்து, என்னங்க 2000 ரூபா வாங்கிட்டு போனீங்க தரேன், நீ ஏன் ஓடியா போயிடுவோம்? தருவோம்ல, அப்புறம் என்ன? இல்லைங்க நீங்கள் தரேன் 500 வாங்கிக்க போய, கொடுத்தது இவன், வாங்கினவன் பேசுகிற வக்கனை பாருங்க, வாரம் 500 வாங்கிப்பா 4 வாரம் அப்படிமா. இல்லைங்க நீ என்ன ரொம்ப பேசுனா 100 ரூபா கொடுப்பேன், எப்படி சொல்கிற? சரி 500 ரூபாயை கொடுங்க, ஆடி போயிடுறான். சில பேர் செய்கிறான், என்னங்க வண்டியை வாங்கிட்டு போய் திருப்பி, யார்கிட்ட போச்சு வண்டி? என்கிட்ட இருக்குது, ஓடியா போயிட்டேன், வரும் இருக்கு, இந்த லட்சத்தில் பேசுகிறான். ஆனால் கடன் வாங்கினவன் பேச்சு இப்படியா இருக்கணும்? கடன் கொடுத்து வந்தால் அப்படி பேசணும், எப்போ தர அப்படி இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருப்போம், ஒரு நகையை வாங்கிட்டு போயிருப்பாங்க, வெளியூர் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த பிறகு நகையை கேட்டு அனுப்புவோம். பாரு கேட்டு அனுப்புகிறாளாம் பெருசாக, நாங்கள் என்ன திருடி உள்ளே வச்சுக்க போகிறோம் கேட்குறா அவன். ஆமாம், அவன் நகை கேட்க தான் செய்வா, ஓ நகையாக தான் நீ கேட்பே இல்லையா, கேட்குறா பெருசாக, கொடுப்போன்னு சொல்லு. மக போய் சொல்ல கொடுப்பாங்களாம், எப்போ கொடுப்பாங்களாம்? 2 வாரம் கழிச்சு கொடுப்பாங்களா அப்போ அப்படின்னு பதில் வரும். அது இனிமேல் இவகிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுமா, சை அடா அவ பொருள், அவ உரிமையாக தான் கேட்பா, ஒன்று அப்படி கண்டுக்காமல் விடணுமா? இழிச்ச வாய் மாதிரி விடணும், இவன் வாங்குறான். இப்படி இந்த மாதிரி வாங்குற அளவுக்கு இருக்கிறாங்க. இதுதான் கடன் கொடுக்கல் வாங்கல் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற லட்சணம். எந்த அளவு இருக்குன்னா, இன்னைக்கு கடன் வாங்குற ஒரு கணக்குன்னு வைங்க, நாங்கள் ஒரு 10,000 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாது? 500 எடுப்பார். இல்லை நான் உங்கள்கிட்ட 10,000 ரூபா கேட்டேன், இல்லை இருக்கட்டும் 500 ரூபா செலவுக்கு வேணா வச்சுக்கோங்க, திருப்பி தர வேணாம், 10,000 என்கிட்ட இல்லை அப்படின்றவார். ஏன்? அவனுக்கு தெளிவாக தெரியும் 10,000 ரூபா போச்சுன்னா வராது, சனிங்க 500 ரூபாயோட தொலையிட்டு இது என்று கொடுத்துருவான். சில பேர் என்ன செய்வான், 10,000 ரூபா கொடுப்பான், கொடுத்துட்டு அவன் திருப்பி கேட்பான், உங்களுக்கு எத்தனாவது நான் திருப்பி தரேன், உனக்கு எப்போ முடியுமோ தாப்பா. ஏன் இவ்வளோ தாராள குணம்? தரமாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், இருக்கட்டும் போ, இந்த லட்சத்து இருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க? இந்த கடன் அடைக்கிறதுல எவ்வளோ பெரிய மனித நேயம் இருக்குது, அந்த தன்மை எப்படி இருக்குது? ஒருத்தன் பொருளை கொடுக்குறான்னா அவனை சந்தோஷப்படுத்தணும், அட இவன்கிட்ட தேவைப்பட்ட கொடுக்கலாமே நினைக்கிற மாதிரி நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் வழங்கப்படுகிறது, இரவலை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஒட்டகத்துடைய மதிப்பு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபான்னு வைங்களேன், ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்பில் ஒட்டகத்தை திருப்பி கொடுக்குறாங்க, வட்டி இல்லை. அந்த கடன் கொடுத்தவர் இரவலாக கொடுத்தவர் டிமாண்டும் பண்ணலை, இப்படி அதிகம் தாங்கன்னு கேட்கவும் இல்லை, இவங்களா கொடுக்குறாங்க, இந்த பெரிய ஒட்டகத்தை வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க. இல்லை நான் உங்களுக்கு கொடுத்தது அதை விட சிறுசு தானே, இருக்கட்டும் பரவாயில்ல வச்சுக்க அப்படிங்கிறாங்க. எதை போதிக்கிறாங்க? அடுத்த தடவை கடன் கேட்டால் இந்தாங்க என்கிட்ட வாங்கிக்கிங்க, உங்களுக்கு கடன் என்கிட்ட வந்து கேட்டுக்குங்க என்று சொல்கிற மாதிரி நடக்கணும். எவனாவது ஒருத்த கேட்பான், அவன் கடங்கார மூஞ்சி பத்தில் ஒரு லட்சணம் தெரியுமில்ல, மொசை பிடிக்கிற மூஞ்சி தெரியும், பார்த்தா தெரிஞ்சு போயிரும்ல, அந்த மாதிரி வருவான். உங்கள் அப்பா இல்லையா? அவர் வரும்போது மட்டும் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிடு, உள்ளே உட்காந்துருப்பாரு, எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாரு, நான் வரும்போது மட்டும் உங்கள் அப்பா ஊருக்கு போயிடுறாரு, சரிப்பா அவனு போயிடுவான், ஃபோன் நம்பர் கொடு, அந்த நம்பர் மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடும். அந்த மாதிரி பயப்படுவாங்க கடன் கொடுக்குறதா இருந்தால், அவ்வளவு பயந்து. ஏற்கனவே நீங்கள் 2000 வாங்கிட்டு போனீங்க, இருக்கட்டுமே சேர்த்துக்குங்க கணக்கில், எங்கே போயிட போகிறோம் இப்படி வாங்கிட்டு போவாங்க.
வெக்கம் இல்லாமல் நடப்பாங்க. ஆனால் நபிசலாம் சொல்கிறாங்க, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கும்போது இந்த அதிகமாக வெகுமதியை கொடு. அவன் கேட்கல, நீனா கொடுக்குற, இது வட்டியும் கிடையாது, இப்படி கொடுத்து பழகணும், அல்லது உரிய நேரத்தில் கொடுத்து பழகணும். ஒரு நாள் ஒருவர் வந்து நபிகள் நாயகத்தை வந்து திட்டுறாரு, கடன் வாங்கி ஒப்படைக்க மாட்டேங்கிறாரு, அதை ஒப்படைக்க தாமதம் ஆயிடுச்சு, திட்டுறாங்க. அப்போ சஹாபாக்கள் கோவப்படுறாங்க, அவர் என்ன திட்டுறாரு உங்களை அப்படின்னு. அப்போ நபிசலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் கண்டிக்காதீங்க, கடன் கொடுத்தவருக்கு திட்டுவதற்கு உரிமை இருக்குது, அனுமதி இருக்குது, திட்டிட்டு போட்டோம், நான் என்னால் முடிஞ்சால் தந்துடும், அவ்வளோதான், திட்டிட்டு போட்டோம் என்று சொல்லி கொடுத்தார்கள். வாக்குறுதியை உரிய முறையில் நிறைவேற்றுகிற நேரத்தில் சில பேருக்கு இயலாமை ஏற்படும், கண்டபடி திட்டுறான், இருக்கட்டும்பா. சில பேர் என்ன பண்ணுவான், திட்டிட்டில நீ எப்படி உன் பணத்தை வாங்குறேன்னு பார்த்துடலாண்டா அப்படிமா. நபிகள் நாயகம் அப்படி சொல்லிட்டு போகல, கடன் வாங்கினால் அந்த கடன் கொடுத்து உன்னை எவ்வளவு கண்டமணிக்கு திட்டினாலும் சரி நீ வாங்கித்தான் ஆகணும், இனிமேலாவது நீ ஒழுங்காக நடந்துக்க பாரு என்று நபிசான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, இறைவன்கிட்ட பாதுகாவல் தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் மக்ஸமி வல் மக்ரம், இறைவா பாவம் செய்வதை விட்டும் கடனாளி ஆவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவங்க மனைவி கேட்குறாங்க, என்ன கடனாளி ஆவதை விட்டும் பாதுகாவல் தேடுறேன்னு அதிகமாக கேட்குறீங்க? கடன் சாதாரணமானது இல்லைம்மா, வாங்கிட்டோம்னா பொய் பேச வைக்கும், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்ய வைக்கும், வேண்டாம் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை போதித்தார்கள். அந்த தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புரட்சியை புரட்டி போட்டது என்று சொன்னால், மேர்மடியூக் பிக்தால் என்ற ஒரு அறிஞர், ஒரு யூத மதத்தை சார்ந்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பின்னணி என்ன தெரியுமா? அந்த மேர்மடியூக் பிக்தால் என்பவர் ஒருவரை பார்க்கிறார். லெபனானுடைய தூதராக சென்ற இவர் தன்னுடைய வீட்டினுடைய மாடியிலிருந்து தூரத்தில் பார்க்கிறார். ஒரு வயோதிகர், ஒரு இளைஞனை, ஒரு யூத வயோதிகர், ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு கிழவன் ஒரு முஸ்லீம் இளைஞனை விரட்டி கொண்டிருக்கிறார், மிரட்டி கொண்டிருக்கிறார். அதை கேட்ட அந்த இளைஞன் என்ன செய்கிறான், அனைத்தையும் கேட்டு சும்மா நிற்கிறார். நேரம் அந்த தூதர் வருகிறார். மேர்மடியூக் பிக்தால் என்பவர் வந்து, அட பாவிங்க வா, நீ ஒரு இளைஞனாக இருக்கிறாய், அவன் ஒரு கிழவன், எப்படி கேள்வி கேட்குறான், நீ திருப்பி அடிக்கக்கூடாது, ரோசம் வரல, மானம் வரல, திருப்பி எகிரி பேசக்கூடாது. அடே இந்த லெபனான் நாடே முஸ்லீம் தேசம், அவன் யூதன், அவன் மைனாரிட்டியாக இருக்கிறான், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை மிரட்டக்கூடாது, ஏன் நீ வாயை பற்றி இருக்கிற கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஏன் அமைதியாக இருந்தேன் தெரியுமா, அவரிடம் கடன் வாங்கி இருக்கிறேன், கடன் கொடுத்தவருக்கு கடன் வாங்கியவர் திட்டு வாங்குவது இயல்புதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் கொடுத்தவருக்கு இவ்வளவு திட்டுவதற்கு உரிமை இருக்கு என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன உன்னை ஆடிப்போன மேர்மடியூக் பிக்தால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இவனுக்கு ஏற்படுத்திய அந்த மாமனிதர் யார், அந்த இஸ்லாத்தின் பின்னணி என்ன என்று புரட்டுகிறார். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஆய்வு செய்கிறார். அப்படிப்பட்ட மேர்மடியூக் பிக்தால் தான் முகம்மது பிக்தாலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திருக்குர்ஆனுடைய ஆங்கில மொழியாக்கத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தத்தை இந்த இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறது என்று பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் அனாதை பிள்ளைகளை அரவணைக்கிறார்கள், குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை. இன்றைக்கு அனாதை இல்லங்கள், அனாதைகளுக்கான கூடங்கள், முதியோர்களுக்கான தங்குமிடங்கள் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவ சமுதாயத்திலும் இருக்கிறது, இந்து மக்களும் நடத்துகிறார்கள், நாத்திகர்கள் கூட நடத்தலாம், நமக்கு தெரியல, இப்படி இருக்கு. ஆனால் இந்த அனாதைகளையும் முதியவர்களையும் ஆதரிக்கக்கூடிய நேரத்தில் சில செய்திகள் பரவுகிறது. அந்த அனாதை பிள்ளைகளை காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கிறார்கள், சோறு போடாமல் பட்டினியாக நடத்துகிறார்கள், அவர்களை தன் வீட்டு வேலைக்கு அடிமைப்படுத்துகிறார்கள், அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், முதியோர்களை சாவடிக்கிறார்கள் என்ற பிரச்சனையினால் அந்த முதியோர் காப்பகங்களும் அனாதை காப்பகங்களும் சீல் வைக்கப்பட்டு இழுத்து மூடப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? பேருக்கும் புகழுக்கும் இந்த நிறுவனங்களை நடத்துகிறோம் என்று சொல்பவர்கள் மனிதநேயம் அற்றவர்களாக இருப்பதான் காரணம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நாங்களும் அனாதை இல்லங்களை நடத்துகிறோம், ஆதரவு இல்லங்களை நடத்துகிறோம். கணவனால் கைவிடப்பட்ட, மனைவியால் கைவிடப்பட்ட, அந்த தாய் தந்தையால் இழந்து போன அந்த பிள்ளைகள் நின்று நிற்கிறார்களே, அவர்களை ஆதரித்து இல்லங்களை நடத்துகிறோம், முதியோர் இல்லங்களை நடத்துகிறோம். அப்படிப்பட்ட முதியோர் இல்லங்களிலும் அனாதை இல்லங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை போன்று அவர்களுக்கு தாய் தந்தை அரவணைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால், எங்களிடத்தில் அது போன்ற புகார்கள் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு பின்னணி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வ காஃபிலுல் யதீமி கஹாகதா,
நானும் அனாதைகளை பொறுப்பேற்கிறானே அந்த பொறுப்பாளியும் மறுமையில் இணைந்திருப்போம் என்று சொன்னார்கள். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் மறுமையில் இன்பமயமான ஒரு வாழ்வை அடைய வேண்டும், இம்மையிலே அனாதை பிள்ளைகளை காக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை என்கிற ஊரிலே 120க்கும் மேற்பட்ட அனாதை சிறுவர்களை, ஆதரவற்ற சிறுவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் இருமேனி என்கிற ஊரிலே 60க்கும் மேற்பட்ட சிறுமிகளை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியிலே முதியோர் இல்லத்தின் மூலமாக ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு எதுவெல்லாம் விரோதமாக இருக்கிறதோ அதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களே, அதுவும் மனிதநேயம்தான். வட்டி வாங்காத, லா தௌக்குலு ரிபா அலாஃப முலாஃபா, பன்மடங்கு பொருளாதாரத்தை பெருக்குதே அந்த வட்டி வாங்கி திங்காத. லானல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, வட்டி வாங்கி திங்கிறவன், கொடுக்கிறவன், எழுதுறவன், சாட்சியா இருக்கிறவன் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கிடுவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்களே. என்ன காரணம்? இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன் வட்டியை அடைப்பதற்காக 110 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம். ஒரு நாளைக்கு அவன் 200 ரூபாய் சம்பாதிக்கிறான், வட்டியை அடைப்பதற்கு 250 ரூபாய் சம்பாதிக்கணும். நாள் நேரம் 10ல் அதற்காக 1.5 நாள் வேலை பார்க்குறான். 1.5 நாள் வேலை பார்த்து அந்த 200 ரூபாயினுடைய வட்டியை சேர்த்து 250 ரூபாய் கொடுக்கிறான் என்றால் இவன் ரத்தத்தை வேர்வையாக உறிஞ்சு கொண்டிருக்கிறது இந்த வட்டி. அந்த வட்டியை கட்ட முடியாமல் தன்னுடைய பிள்ளையை அடகு வைக்கிறான், வீட்டை அடகு வைக்கிறான், குடும்பத்தை அடகு வைத்து கூண்டோடு தற்கொலை செய்து மாண்டு போகிறான். என்ன காரணம்? வட்டி என்கின்ற இந்த படுகொலையின் மூலமாக, சமூக படுகொலையின் மூலமாக செத்து மடிந்து கொண்டிருக்கிறான். கந்து வட்டி என்றும், கரட்டு வட்டி என்றும், மீட்டர் வட்டி என்றும் நாசமடைந்து கொண்டிருக்கிறானே, இவனை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வட்டியை தடை செய்திருக்கிறது. இது மனிதநேயம் இல்லையா? இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை தடை செய்தார்கள். மது குடிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம்! உன் உடலுக்கு பாவம், அடுத்தவனுக்கு பாவம், ஊருக்கு பாவம். இந்த சமுதாயம் அழிந்து நாசமாகிறது, அதை விட்டு தொலைங்க என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர்கள் தூக்கி எறிந்தார்கள். பீப்பாய்களாக மதுவை கொட்டினார்கள். இன்றைக்கு நாட்டிலே வளர்ச்சி என்னவென்றால், நாட்டிலே செல்வாக்கு என்னவென்றால் மதுவினால் தான் இந்த அரசு இயங்குகிறது என்கிற இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அவலநிலை. மதுக்கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டிய அரசாங்கம் எல்லாம் மதுக்கடைகளுக்கு முத்திரை போட்டு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை. இன்னைக்கு மதுவினால் ஒருத்தன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், 200 ரூபாய் சம்பாதிக்கிறான், குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான், பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான், நடுத்தரில் சாக்கடையில் போய் கிடக்கிறான், குடும்பம் நடுத்தரில் இருக்குது. இந்த நிலையில் குடிகாரர்கள் நிலைமை இருக்கிறது. அவன் சாகிறான், யாருக்கு நஷ்டம்? அரசுக்கு நஷ்டமா? ஏன்? இவன் உயிரோடு இருந்திருந்தால் என்கிட்ட மது வாங்கி குடித்திருப்பான், செத்துட்டதுனால எனக்கு மது வியாபாரம் ஆகலை, அரசுக்கு நஷ்டம். இந்த லட்சணத்தில் இருக்கிறான். குடிக்கிறான், போதை பத்தல,
கள்ளச்சாராயம் குடிக்கிறான். என்னது கள்ளச்சாராயம்? செத்த எலி, சாக்கடையில் எடுக்கப்பட்ட பிளேடு, பெருச்சாளியினுடைய வாளு, பள்ளியினுடைய தலை, இத்தனை கலவைகளையும் கொண்டு வந்து கள்ளச்சாராயம் கொடுக்குறான். அதில் சாவறான். கேட்டால் என் கடையில் சாராயம் வாங்கி செத்து இருந்தா உனக்கு நஷ்ட ஈடு தருவேன், நீ எங்கேயோ லைசன்ஸ் இடத்துல சாராயம் வாங்கி செத்ததுனால நஷ்ட ஈடு இல்லைங்கிறான். இந்த லட்சத்தில் மனித குலம் செத்துக்கிட்டு இருக்குதே, இதை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மது ஒழிப்புக்காக எவ்வளவு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், புகை போதை ஒழிக்க வாருங்கள் என்கிற இந்த சமுதாயத்தை காக்கிற மனிதநேய நிகழ்வுகளை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி இறுதியாக ஒரு செய்தி, இன்றைக்கு பரவி வரும் பாலியல் குற்றங்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் இன்றைக்கு பார்க்கிறோம். சர்வ சாதாரணத்தில் ஒரு நாளிதழில் பக்கங்கள் 8 இருக்கிறதோ இல்லையோ, பக்கங்கள் 16 இருக்கிறதோ இல்லையோ, அந்த பக்கத்தில் உள்ள சமூக விரோத செயல்கள் 50க்கும் மேற்பட்டு காண கிடக்கிறது. கொலை என்றும், கொள்ளை என்றும், கற்பழிப்பு என்றும், சூதாட்டம் என்றும், ரேக்கிங் என்றும், விபச்சாரம் என்றும், கற்பழிப்பு என்றும், அவர்களை தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி கணவனை ஆளை வைத்து கொலை செய்தா என்கிற கொடூர செயல்கள் என்றும் எவ்வளவு நடக்குது பார்க்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? தண்டனைகள் கடுமையாக இல்லாத காரணத்தினால்தான் இந்த குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தண்டனையை கடுமையாக்கணும். இது ஒரு மனிதநேயம். இதை யாராவது மனிதநேயம் சொல்வார்களா இந்த உலகத்தில்? காட்டு மிராண்டித்தனமா. யாரு? கலைஞர் சொல்றார். அவர்களை போன்ற ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் தூக்கு தண்டனை கொடுத்தா அது காட்டு மிராண்டித்தனம். சரிங்க, காட்டு மிராண்டித்தனம் சொல்றீங்களே, அப்போ இந்த டிசம்பர் 16 கற்பழிக்கப்பட்டாலே தாமினி, அவளை கற்பழிச்சாங்களே 4 பேர், அவங்கள அந்த 5 பேரில் ஒருத்தன் 4 பேருக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்தது சரிங்கிறீங்களே, அது என்ன? இவருக்கு மட்டும் அது பொருந்தும், மற்றவர்களுக்கு செய்தால் காட்டு மிராண்டித்தனம். இப்படி இரட்டை நிலை மேற்கொள்ளுகிற இந்த மனித உரிமை ஆர்வலர்களை பார்த்து இது மனிதநேயமற்ற செயல் நினைத்திடக்கூடாது. இது ஒரு மனிதநேயமிக்க செயலுங்க. எப்படி மனிதநேயமிக்க செயல்? நம்ம ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர் போகும்போது டிக்கெட் கொடுக்குற ஒரு மூஞ்சியை தான் பார்ப்போம். டிக்கெட்டை வாங்கிட்டு நேராக போயிட்டு இருக்கும்போது நில்லு, இங்கே ஒரு 50 பேர் இருக்கு, அவனையும் பார்த்துட்டு போ. யார்? மாமனா மச்சானா பார்த்துட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கிறான்? 4 பொம்பளை வேற. யார்? எல்லாம் கள்ள பயிலுவ. திடீர்னு நல்லவர்களை போன்று வருவார்கள், புல்லுரிமைகள் இருப்பார்கள், ஏதாவது கொடுப்பார்கள். சாப்பிடாதீர்கள். நேராக போய் உட்காருவான். உட்கார்ந்தவன் எதிரில் இப்படி பார்ப்பான். அவன் ஒரு திருட்டு பையன் மாதிரி தெரியும். இந்த பக்கம் இவன் தான் பக்கா பிக் பாக்கெட்டுக்காரன்னு தெரியும். இன்னொரு பொம்பளை வருவா, ஆஹா குழந்தைய பிடிங்கன்னு வேற சொல்கிறாளே, ஆஹா நம்மளை எல்லாம் நினைப்பான். இருங்க பாத்ரூம் போயிட்டு வேணாம் வேணாம் வேணாம், நான் அந்த பக்கம் போயிடுறேன், நீங்கள் அப்புறம் போங்க அப்படிம்பான். யாரை பார்த்தாலும் கெட்ட புத்தியாக இவனுக்கு தெரியும். என்ன அப்படி மாயை உண்டாக்கி போவான். காலங்காத்தால வரைக்கும் தூங்குறானா இவன்? அந்த 4 பேர் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களா? அந்த பெட்டியில் இருக்கிற உருப்படியாக இருக்கிறானா? இல்லை. என்ன காரணம்? அந்த மாதிரி இருக்கிற கொள்ளையர்கள் எல்லாம் தண்டிக்கப்படவில்லை, திருடர்கள் எல்லாம் திருத்தப்படவில்லை, அவனுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. அதனால இவன் நிம்மதி பெருமூச்சு விட முடியல. இவனை காப்பாற்று, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா 2 லட்சம் பேரை காப்பாற்ற முடியும் என்றால் அதான் மனிதநேயம். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். இறைவன் சொல்லுகிறான், மனித குலமே, அறிவுடைய மக்களே, ஒரு தவறு செய்தால் அவனை தண்டிக்க வேண்டும் என்கிற சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. அதான் மனிதனை காப்பாற்றுற தன்மை. 5 வருஷம் கழிச்சு நீதிபதி சொல்வார், 5 வருஷம் லோன்னு அலைஞ்சாங்களே அதுவே தூக்கு தண்டனைக்கு சமம், எனவே தள்ளுபடி பண்ணுறேம்மா. அதையும் தாண்டி தண்டனை கொடுத்திருப்பார் என்று வைத்துக்கொண்டால் அடுத்து ஏசி ரூமில் ஒருத்தர் ஓசியாக உட்காந்துருப்பார். யாரு? நாட்டின் முதல் குடிமகன். யாரு? நம்ம ஜனாதிபதி உட்காந்துக்கிட்டு கருணை மனு கொடுப்பாங்களாம். அவர் மகளை கற்பழிச்சிருந்தா கொடுத்துருவார் பாருங்க, அவர் கொடுக்க போறார் கருணை மனு. இவன் ஜெயிலில் கஷ்டப்பட்டிருந்த காரணத்தினால் அனைவருக்கும் இந்த மனுவை தள்ளுபடி செய்து தூக்கு தண்டனை நிராகரிக்கப்படுதுன்னு கொடுத்துருவாங்க. நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது. ஏன்? இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற சதாசிவம் என்ன செய்தார்? அவர் செய்யாத கைங்கரியமா? அட, ஒரு மத்திய பிரதேசத்தில் இருந்த ஒருத்தன் பாபுலால்னு சொல்லக்கூடியவன் தன்னுடைய பெற்ற 5 பிள்ளைகளை கோடாலியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்தான். கொலை செய்து 3 வருஷம் ஆச்சு. கோர்ட்டில் வந்துட்டான். இந்த கொடூர தாக்குதல் ஏண்டா சொன்ன? அப்படிதான் செய்வேன், நான் தான் செஞ்சேங்கிறான். தண்டனை கொடுக்குமா இல்லையா? கோர்ட்டும் தூக்கு தண்டனை விதிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் அந்த கருணை மனு வந்து ஜனாதிபதிக்கு போகுது. கருணை மனுவையும் நிராகரிச்சிட்டாரு. தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக போனார்ல நம்ம ஆளு சதாசிவம், நேராக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இது வந்து சரியா படலை. யாரு 5 பிள்ளைங்களை கொடூர தாக்குதல் நடத்தி கோடாலியே வெற்றி கொலை பண்ணானே இந்த காட்டு மிராண்டிக்கு தண்டனை வழங்குறது சரியா படலை. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இதை மறுக்கிறாங்க. எனவே இவருடைய தூக்கு தண்டனையை நான் தள்ளுபடி பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் இப்படி தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்குதோ, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோ, அவங்க பட்டியலில் பிறகு விசாரிக்கலாம். எப்போ? 15 வருஷம் கழிச்சு அந்த லட்சணத்தை தள்ளி விட்டார். போச்சா? இந்த சதாசிவம் அவர்கள் இப்படி சட்டம் போட்டார்களே, இவருடைய 5 பிள்ளைங்களை ஒருத்தன் காட்டு மிராண்டித்தனமாக கொண்டு இருந்தா, கோடாலியில் போட்டிருந்தா இப்படி சொல்வாரா? அட இவர் எந்த மனுஷனுமே தனக்கு நடந்தால் என்னன்னு யோசிக்கணும். அப்படி ஒரு தத்துவத்தை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தார்கள். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே விபச்சாரம் செய்யலாமா கேட்கிறாரு. விபச்சாரம் செய்து குற்றமா கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மனிதநேயத்தை போதிக்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்தவனுடைய உணர்வுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நீ உன் தாயோட விபச்சாரம் செய்வாயா? செய்ய மாட்டேன். உன் தங்கையோட செய்ய மாட்டேன். உன் மகளோட செய்ய மாட்டேன். அது மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னாங்க. எப்படி அடி? அவன் நிலைமையில வச்சு யோசிச்சு பார்க்கணும். சதாசிவ மகனை கொண்டு இருந்தா இப்படி செய்வாரா? அவன் பெத்தவன் பாதிக்கப்படுவானே, அந்த பாதிப்பை பார்க்கணும். இதே சதாசிவம் செய்வார் என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? அவர் தன்னுடைய ஊர் ஈரோடு மாவட்டத்துக்கு போறாரு. தன் சொந்தக்காரங்களை பார்க்குற கரும்தாம்பட்டியில் வழியாக வண்டி போய்கிட்டு இருக்குது. எவனோ ஒரு அப்பாவி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டான். டேய், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீ எப்படி ஓவர்டேக் பண்ணலாம்? புடுறா உள்ள வைடான்ட்டாங்க. வச்சாங்களா தண்டனை? அட, ஒரு காரை ஓவர்டேக் பண்ணணும்னா தனக்குன்னு உடனே உன்னை அடிச்சாங்களா, மிதிச்சாங்களா, வெளியே கொண்டு போய் அடைஞ்ச ஒன்றுமே இல்லை. ஒரு ஓவர்டேக் பண்ண உடனே வருகிற கோவம், பச்சிலம் குழந்தைகளை 5 பேரை வெட்டி கொண்டிருக்கிறான், அதில் வர வேணாம். இது தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டு சட்டம் எப்படி இருக்குது? அதனால் நீங்கள் தாமினி வழக்காக இருந்தாலும் சரி, வினோதினி வழக்காக இருந்தாலும் சரி, ஆசிடை ஊற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த குற்றங்களை எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தண்டனை கடுமையாக்கப்படணும். இந்த நேரத்தில் தூத்துக்குடியில் இந்த கள்ளத்தனம் வீடு வீடாக எட்டி பார்க்கணும் பிடிச்சாங்கல்ல, இவன் யார் தெரியுமா? ஏற்கனவே 1 வருஷம் இதே குற்றத்துக்கு பிடிக்க விட்டோனா, பிடிச்சி போலீஸ் அடித்து விட்டுட்டாங்களாம். அதன் காரணமாக மீண்டும் இதே தப்பு செஞ்சு உள்ளே வரானா. மக்கள் தர்மடி கொடுத்து உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. அப்பே போட்டு தள்ளியிருந்தால் பஞ்சாயத்து இருக்காது. ஏன்னா மக்கள் அதை விரும்புகிறான். இப்படியெல்லாம் கொடூர செயல்களை செய்பவர்களெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடப்படணும்னு விரும்புகிறான். மக்களுடைய மனநிலை அதுதான், பாதிக்கப்பட்டவன் மனநிலை அதுதான். எந்த அளவு இருக்குது தெரியுமா? கோயம்புத்தூரில் காவல்துறை அதிகாரிகள் ஒரு கூட்டத்தை என்கவுண்டர் போட்டது. எதற்காக என்கவுண்டரு? ஒரு இளம் பிள்ளையை கற்பழித்து கொலை செய்த காம கொடூரர்கள், காட்டு மிராண்டிகள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் கொண்டு போகிறாங்க. அவர்களை பார்த்த உடனேயே அவர்கள் தப்பி ஓட முயற்சித்தார்கள். எனவே என்கவுண்டர் போட்டேன்னு காவல்துறை அதிகாரி அவரை சுட்டு கொன்னார்கள். கோயம்புத்தூரில் எல்லாரும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிற அளவுக்கு சாக்லேட் கொடுத்து கொண்டாடினார்கள். ஏன்? இதுதான் மனித உணர்வு. இதுலேயும் சில மனித உரிமை ஆர்வலர் வந்தாங்க. ஆஹா, இது போன்ற என்கவுண்டர் கண்டிக்கத்தக்கது, காவல்துறை செய்திருக்கக்கூடாது, அவனையும் வாழ விடணும். யாரு? இந்த படுகொலை செய்த பாவிகள், கற்பழித்த கொடூரர்கள் வாழணுமா, அவனை வாழ விடணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து நிற்கிறாங்களாம். நின்னா 5 பேர், யாரு? மனித உரிமை ஆர்வலர்கள் 5 பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்கள ஓட விட்டு விரட்டினாங்க. ஏய், அவன் செஞ்சது கரெக்ட் தான், போலீஸ் செஞ்சது தப்பு கிடையாது, இப்படித்தான் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும்னாங்க. இதான் மனித உரிமை, இதான் மனிதநேயம். ஒருத்தன் தப்பு செஞ்சா அவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இது அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் எல்லா மக்களையும் காக்கிற ஒரு மனிதநேயம். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் ஆளும் அனைத்து மாநிலங்களையும் மாவட்டங்களையும் உள்ள ஆட்சி தலைவர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்கள் என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும், மனுஷனா வாழ முடியும், நிம்மதி பெருமூச்சு விட முடியும். காந்தி சொன்னாரே, உண்மையான சுதந்திரம் என்றால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு பெண்மணி உடல் முழுவதும் நகை அணிந்து தன்னந்தனியாக இரவில் பயணித்தால், கற்போடும் தன் பொருளாதாரத்தோடும் எந்த சேதாரம் இல்லாமல் கண்ணியமான முறையில் பயணித்தால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாரே, அந்த சுதந்திரம் இன்னி இந்தியா அடையணும்னா இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். அப்படி அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் மனித நேயத்தின் மறுபெயராக
இந்தியாவும் விளங்கும். மனிதநேயத்தின் மறுபெயராக இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் இன்னது என்பதை அனைத்து சமுதாயமும் புரிந்து அதன் வழியில் நடக்கக்கூடிய மக்களாகவும், இப்படி வாழுகிற எங்களுடைய மக்களை பற்றிய நல்ல நம்பிக்கை பெறுகிற மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. அதே போன்று முஸ்லீம் சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் ஏதோ இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ் என்ற குறுகிய வட்டம் என்று பார்த்து விடாமல் இது ஒரு பெரிய ஒரு பரவலான பறந்து விரிந்த ஒரு மார்க்கம், மனித நேயத்தினுடைய மகுடமாக திகழ்கிற ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை, கண்ணியத்தை பெற்றிருக்கிற நாம் அதன் வழியில் நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.